பேராசிரியர் சுப்பிரமணியன், திருப்பத்தூர் ஆரம்பம்பிள்ளை சீதையம்மாள் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை தலைவராக இருக்கிறேன். ஒரு இனிய பாடலோடு நபிகள் நாயகத்தை போற்றி புகழ்ந்து ஒரு வினா எழுப்பலாம் என்று இருக்கிறேன். அரபு பாலைவனத்தில் அன்பு நிலா, எங்கள் அண்ணல் நபிதான் அந்த நிலா. மரபு வழிகளை மறுத்த நிலா, புதிய உறவு நெறிகளை வகுத்த நிலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தாங்கள் இதற்கு முன் அளித்த பதிலிலிருந்து இந்த தொடர்ந்து கேள்வி வருகிறது. உலக சமயங்கள் அனைத்துமே மறுபிறவி வினை பயன் என்ற இரு கொள்கையிலையும் அடிப்படையாக கொண்டு இயங்கும் பொழுது நபிகள் நாயகம் மறு உலகம் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு மறுபிறவி வினை பயன் என்பதை பற்றி அவ்வளவாக கூறவில்லை என்று குர்ஆன் சொல்லுகிறதா? அப்படி சொல்லி இருந்தால் நினைவு நாளை கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் இருந்து தவறி இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏன் இப்படி இருக்கிறது? ஏனென்றால் டில்லியில் வாழ்ந்த அனைத்து அரசர்களும் மசோலியம் என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியதும், இன்று உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற தாஜ்மஹால் கூட இறந்த மும்தாஜ் மஹாலின் நினைவு சின்னமாக இயங்குவதும், எல்லா நிலைகளிலும் பதேபூர் சக்கரையில் அக்பர் தன்னுடைய குருநாதருக்கு கட்டிய அந்த ஆலயம்தான் இந்தியாவையே முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது என்பதையும், உலகத்திலேயே தலை சிறந்த மன்னனாக விளங்கிய அக்பர் இந்து சமயத்தோடு இருந்து உலகளாவிய மிகச்சிறந்த பேரரசாக என்று விளங்கிய பொழுது குர்ஆன் வழி நடந்த அவுரங்கசீப்பை மட்டும் ஏன் வரலாற்றுக்கு புறம்பாக திரித்து அவனை ஒரு மதவெறியன் என்று கூறுகிறார்கள் என்பதை பற்றி தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மறுபிறவி என்று எல்லா மதங்களும் சொல்லுது. இஸ்லாம் மறுமை என்று தான் சொல்லுது, மறுபிறவியே சொல்லலை. மறுபிறவிக்கும் மறுமைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, இப்ப நான் இன்றைக்கு ஒரு தப்பு செய்யறேன், இந்த பிறவியில நான் ஒரு தவறான நடவடிக்கையில ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறவியை அடுத்து நான் அடைவேன், மறுபிறவிங்கிறது. இப்படி 7 ஜென்மங்களை ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடு. அப்படி ஒரு கோட்பாடு இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டா இஸ்லாம் இல்லைன்னு சொல்லு. மறுபிறவி கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்லுதுன்னு கேட்டா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இப்ப உதாரணமா நான் இப்ப இருக்கிறேன், நான் இப்ப ஒரு பிறவி எடுத்திருக்கிறேன். இதுக்கு முந்தின பிறவியில் நான் என்ன செய்தேனோ அதனுடைய ஊழ்வினை தான் இந்த பிறவி. இதுக்கு முந்தைய நான் ஒரு பிறவி இருப்பேன்ல, அதனுடைய ஊழ்வினை தான் இந்த பிறவி என்று சொன்னா அதை நான் உணரணும். அதை நான் உணரணும். அப்பதான் அது தண்டனையா இருக்க முடியும், அப்பதான் அது பரிசா இருக்க முடியும். நான் கேட்கிற போன பிறவியில் நீங்க என்னவா இருந்ததற்காக இப்ப வந்திருக்கிறீங்க? ஒருத்தருக்கும் தெரியல. போன பிறவியில நீங்கள் என்னவாக இருந்து என்ன செஞ்சதுக்காக வேண்டி நீங்க இப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஒருவருக்கு பரிசு கொடுக்கிறதா இருந்தாலும் தண்டனை கொடுக்கிறதா இருந்தாலும் அவர் அதை உணர்ந்தால்தான் அது பரிசு, அவர் உணர்ந்தால்தான் தண்டனை. ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறான், ஓங்கி அரைஞ்சிட்டு போறேன், என்னத்துக்குன்னு அவனுக்கு தெரியல, அவன் தண்டனை ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிற மாட்டோம். நீ திருநீல கொள்ளையடிச்சில அதுக்குண்டா. இப்ப என்ன செய்வான்? ஓ நம்ம தப்பு செஞ்சதுக்கு நம்மளை தண்டிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறோம். அப்ப நம்ம மறுபிறவி என்று நீங்கள் சொன்னீர்களேயானால் இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அது விளங்குதான், நீங்க அதை உணர்றீங்களா? நம்ம போன தடவை இந்த தப்பு செஞ்சோம், யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? இல்ல. அதுக்குத்தான் நம்ம இப்படி பிறந்திருக்கிறோம்? இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இது பரிசும் அல்ல தண்டனையும் அல்ல என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாதம் ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மறுபிறவி என்று இருக்குமையானால் உலகத்துல ஜனத்தொகை கூடக்கூடாது, ஜனத்தொகை அதிகமாக கூடாது. எல்லா உயிரினங்களுடைய ஜனத்தொகையும் இன்னைக்கு அதிகம். மனிதர்களுடைய தொகை மாத்திரம் இல்லாம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு. மனிதனை எடுத்துக்கிறங்க, ஒரு ஜோடி தான் முதல்ல இருந்தான். அந்த ஒரு ஜோடி தான் பல்கி பெருகி இன்னைக்கு 600 கோடியை நம்ம தொட்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரு ஜோடியிலிருந்து மறுபிறவி வந்தால் ஒரு ஜோடி தான் மறுபடியும் வரணும். அந்த ஒரு ஜோடி பேர் மறுபடி பிறந்தாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒரு ஜோடி தான் உலகத்தில் இருக்கணும். அவர்கள் மறுபடி பிறந்தாங்கன்னு சொன்னா மறுபடியும் ஒண்ணுதான் இருக்கணும். சரி இப்படி விட்டுருவோம்,
அது ஆடு மாடு அதுல குறைஞ்சி இதுல வரும்னு சொன்னா அதுவும் அப்படித்தான். அந்த காலத்துல ஆடு எண்ணிக்கையும் கம்மி, கோழி எண்ணிக்கையும் கம்மி. இந்த காலத்து இப்ப உள்ள பிராய்லர் முறையெல்லாம் கிடையாது. அரை மணி நேரத்தில் கோழி ஆக்குற விளையாட்டுலாம் கிடையாது. 22 நாள் அடகாக்க வச்சு குஞ்சு பொறிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு கோழியை உற்பத்தி பண்ண முடியும். எல்லா உயிரினங்களுடைய எண்ணிக்கையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்குப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா குறைவு தான். ஆடு மாடா போய் மாடு மனுஷனா போய் இப்படி பிறவி எடுக்குதுன்னு சொன்னா இவ்வளவு பெருகி இருக்காது. கோழியை மனுஷனை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகி இருக்கிறான். கோழி எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது. ஆடை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது. மாட்டை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது. ஒரு பிறவியுடைய தொடர்ச்சி தான் அடுத்த பிறவின்னு சொன்னா அந்த லிமிட் வந்து அதிகமாகிட்டு போகக்கூடாது. அதிகமாக இன்னைக்கு 600 இருக்கிறோம். பெரிய பாரதியார் படிச்சாரு 30 கோடி முகமுடையாள். 50 வருஷம் ஆவல 100 கோடி இப்ப இந்தியாவில். அவர் படிக்கும் போது 30 கோடி, அதுவும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் சேர்த்து. அவர் படிக்கும் போது அவர் இருந்த இந்தியாவில் பாகிஸ்தான் இருந்துச்சு, பங்களாதேஷம் இருந்துச்சு. அப்பதான் 30 கோடி. இப்ப அதையும் சேர்த்தா 140 கோடி. இப்ப 100 கோடிக்கு பதிலாக எவ்வளவு பெருகி இருக்கிறோம். அப்ப 30 கோடி பேர் தான் பிறவி எடுக்கிறாங்கன்னா இப்போ 30 கோடி தான் இருக்கணும். இப்ப ஏன் 140 போச்சு? அந்த பிறகு எங்க இருந்து வந்து சேருது அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் இது இல்லைன்னு இஸ்லாம் சொல்லு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா 2 பிறவி தான். என்ன 2 பிறவி? இப்ப நீங்கள் பிறந்து விட்டீர்கள், இது ஒரு பிறவி, இது உங்களுக்கு தெரியுது. நீங்க இப்ப பிறந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, இது ஒரு பிறவி. இதுக்கு பிறகு உலகத்தை கடவுள் அழிப்பார். உலகத்தை டோட்டல் அழிக்கப்படும். அவன் தனிப்பட்ட முறையில் சாவுறது இல்லை, மொத்தமா ஒரு கட்டத்தில் உலகம் அழிக்கப்படும். அழிக்கப்படும்ங்கிறது அறிவியல் ரீதியாக எதிரானது ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் அழிவதற்கு சாத்தியம் இருக்குன்னு விஞ்ஞானம் ஒத்துக்குது. ஆனா பல லட்சம் வருஷம் ஆகும்னு சொல்றான். என்ன சொல்றான்? பூமி தன்னுடைய ஈர்ப்பு சக்தியில கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாலும் போதும், அல்லது சந்திரன் ஈர்ப்பு சக்தியில கொஞ்சம் அதிகமா போனாலும் போதும், ஒன்னு இழுத்துக்கிடுச்சுனால போதும். பூமி தன்னுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைச்சிச்சுன்னு வைங்க, போய் மட்டார்ந்து சந்திரன்ல ஒரு முட்டு புட்டும், சுக்குநூறா செதறி போயிடும். அது இங்க வந்து முட்டினாலும் சரி, இது அங்க போய் முட்டினாலும் சரி, ஒவ்வொன்றும் காந்த மாதிரி பேலன்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்குது, பேலன்ஸ்ல நிக்குது. எதனுடைய சக்தியும் குறைஞ்சிடக்கூடாது. அப்படி குறையும்ங்கிறான் விஞ்ஞானி. சூரியன் தன்னுடைய வெப்ப சக்தியை குறைச்சிக்கிட்டே இழந்துகிட்டே வருது, பூமி தன்னுடைய சக்தியை இழந்துகிட்டே வருதுங்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் இது இன்னொன்றோட போய் மோதக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு விஞ்ஞானம் ஒத்துக்கிறது. அப்படி உலகம் அழிக்கப்படும் பொழுது முதல் மனிதர்களை இருந்து அழிக்கப்படும் பொழுது எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ அவ்வளவு பேரையும் கடவுள் உயிராக்குவார். முதலில் படைத்த கடவுளுக்கு இரண்டாவது படைப்பது கஷ்டம் இல்லை. கடவுளை நம்பாட்டி அது வேற விஷயம். நம்பியவர்கள் பார்வையில் முதல்ல படைக்கிறது தான் கஷ்டம் எப்போதுமே. இந்த மைக் இருக்குன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் படைச்சானே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இது முத தயாரிக்கிறவன் அப்படி செஞ்சு பார்த்து இப்படி செஞ்சு பார்த்து அதை வச்சு பார்த்து இதை வச்சு பார்த்து கஷ்டப்பட்டிருப்பான். இதை செஞ்சுட்டான்னு வைங்களேன், மோல்டு பண்ணி ஊத்திட்டு இருக்க வேண்டியதான், ஊத்தி எடுக்க வேண்டியதான் தோசை மாதிரி. அப்ப 2வது தடவை படைக்கிறது எப்போதுமே ஈஸி. இதை முத செஞ்சவன் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். இதை பார்த்து இது மாதிரி ஒன்று செய்ய சொல்லுங்களேன், ஈஸியாக செஞ்சிருவான். அப்ப கடவுள் வந்து நம்மளை பார்க்காமலேயே, நம்மளை முன்மாதிரி இல்லாமலே நம்மளை படைச்சிருக்காரு. இதுதான் கஷ்டம். இதை படைச்ச இறைவனுக்கு இன்னொரு தடவை இதே மாதிரி படைக்கிறது, ஜெராக்ஸ் எடுக்கிறது கஷ்டம் இல்லை, இஸ்லாம் சொல்லுது. அதனால உங்க எல்லாரையும் கடவுள் உயிராக்கி உங்களுடைய தப்புகளை எல்லாம் உங்களே உணர செய்வார். உணராமையில போய் இருக்கிறோம். நீ இன்னென்ன தப்புலாம் பண்ணனியா? ஆமா. நீ இன்னும் நன்மையெல்லாம் பண்ணனியா? ஆமா. நம்மளை ஒத்துக்கிற வச்சு இந்த தப்புக்கு இந்த தண்டனை, இந்த நன்மைக்கு இந்த பரிசு, அந்த நன்மைக்கு அந்த பரிசு அப்படின்னு ஒண்ணுங்க சொல்லி அந்த மார்க் போடுவார் பாருங்க. அதுலதான் நம்ம உழைப்புக்கு வெற்றி இருக்கு. நம்ம போறோம், நீ பாஸ் ஆயிட்ட, இது பத்தாது. கணக்குல எவ்வளவுங்க சொல்லுங்க, விஞ்ஞானத்தில் எவ்வளவு, அறிவியல் எவ்வளவு சொல்லுங்க, தமிழ்ல எவ்வளவு, ஆங்கிலத்தில் எவ்வளவு கேட்கிறோம்ல, ஒவ்வொன்றையும் தெரியணும். அப்ப அந்த மாதிரி மார்க் போடக்கூடிய உலகம் என்று இஸ்லாம் சொல்லுது. மறுபிறவியை இஸ்லாம் ஒத்துக்கல, இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அதே தொடரில் ஐயா கேட்டாங்க, தாஜ்மஹால், ஃபத்தேபூர் சிக்ரி இதெல்லாம் அந்த மன்னர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து இஸ்லாம் வந்து இதை கண்டிக்குது. மக்களுடைய வரிப்பணத்தில் அவ்வளோ ஏழ்மையான ஒரு நேரத்தில் இந்த செலவக்கல்ல கொண்ட ஒரு சமாதிக்கு போட்டு கோடி கோடியாக செலவு பண்ணி பல வருஷங்கள் இந்த மக்களை வந்து வாட்டி வதச்சி வேலை வாங்கி ஒரு தாஜ்மஹால் ஒருத்தன் கட்டுறான்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு துரோகி யாருங்க? உங்களுக்கு வந்து அதிசயமாக இருக்கலாம். அந்த பணத்தை கொண்டு என்னவெல்லாம் பண்ணியிருக்கலாம். கங்கையும் காவிரி இணைச்சிருக்கலாமே. இந்த தாஜ்மஹாலை கட்டின காசுல கங்கையும் காவிரி இணைக்கலாம்ல. ஒரு செத்து போன ஒரு பொம்பளைக்கு அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா அவன் சொந்த காசுல பண்ணனாத யாரு காசு? ஒரு ஆட்சியாளன் செய்யற காசு நம்ம காசு, நம்முடைய வரிப்பணம். நம்ம அப்பம்பாட்டனுடைய பணத்தை எடுத்து
யாரோ கொண்டாடி செத்ததுக்காக வேண்டி ஒரு சமாதி கட்டி செலவுக்களை கொண்டு வந்து அந்த காலத்துல இது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த காலத்துல லேசப்பட்ட காரியமா இது? அவ்வளவு காலகா பாலிஷ் பண்ணி என்னென்னமோ பண்ணிருக்கலாம். நம்ம பிரமிச்சு தான் போறோம். பிரமிக்கும் பொழுது ஆத்திரமும் வரணும். அநியாயம் பண்ணிருக்காங்களா, மக்கள் வரிப்பணத்தை போட்டு எவ்வளவு அழகான வேலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படி நினைக்கணுமே. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. சிலைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி ஆடம்பரங்கள் பண்றது, நினைவு மண்டபங்கள் அமைக்கிறது. இன்னைக்கு அப்படி போச்சு உலகம். அப்படி இப்ப நம்மள மெண்டலாக நம்ம தயார்படுத்திவிட்டான். அம்பேத்கருக்கு மண்டபம் 5 கோடி ரூபாய். என்ன இதனால என்னங்கிற ஒண்ணும் கிடையாது. காமராஜருக்கு சிலை, அவருக்கு சிலை, இவருக்கு சிலை, பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு சிலைங்கிறான். என்ன நடந்துச்சு நாட்டுல? சிலையை வச்ச உடனே சிலைக்கு போய் இவன் செருப்பு மாலையை போட்டு போடுவான். 10 தலை. ஒரு சிலைக்கு மாலை போட்டதுக்கான என்ன ஆகும்? 10 தலை போயிடும், 10 தலை உருணும். அவன் அந்த சிலை கையை உடைச்சிட்டு போவான். இங்கிட்டு ஒரு 20 தலை. இது தேவையா? அந்த அந்த பெரியவர்களை காமராஜரை மதிக்கிறாருன்னா அவர் கொள்கைப்படி நடங்க. அம்பேத்கரை மதிக்கிறாருன்னா அவர் சொன்ன போதனை இப்படி வாழ்க்கை நடத்துங்க. அதானுங்க சரியான முறையா இருக்கு. நம்மளை இதெல்லாம் சரின்னு நினைக்க வச்சதுனால தாஜ்மஹாலும் சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆதரிக்க கூடாது. மக்கள் பணத்துல எவன் உருப்படாத காரியங்களை செய்யறானோ, அது எவன் செஞ்சாலும், முஸ்லீம் செஞ்சாலும் சரி, அவன் இந்து செஞ்சாலும் சரி, இந்த பணத்தை இதை விட நல்ல காரியத்துக்கு செய்ய முடியுமான்னு நீங்க பார்க்கணும். குடிக்க தண்ணி இல்லாத கிராமங்கள் எத்தனை தெரியுமா? நம்ம நாட்டில் குடி தண்ணீர் வசதிக்கு ஏற்பாடு செய்யாத நாடுகள், ஊர் கிராமங்கள், பஸ் போகாத கிராமங்கள் எவ்வளவு இருக்குது. அதுக்கு செலவழிக்கிற பணத்தை வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு செலவிக்கிறதுக்கு செலவு பண்ணா இது எப்படி நம்ம ஒத்துக்கிற முடியும்? யாரு விட்டு பணம்? சொந்த பணத்தில் ஒரு தனி நபர் செய்யட்டும். அல்லது திருவள்ளுவரை மதிக்கிறதா இருந்தா அவருடைய அறிவுரைகளை மக்களை கொண்டு போய் நல்ல நல்ல அறிவுரை சொன்னாரு. வள்ளுவரை நான் குறை சொல்லல, அவர் இது கேட்ட இதையே கண்டிச்சிருக்காரு. அவர் இந்த மாதிரி உள்ள ஆட்சியாளர்கள் அவர் கண்டிக்கிறார். அதே வள்ளுவர் எந்த மாதிரி மக்கள் நலனை கவனிக்காம வீண் வரியத்தில் ஈடுபடுறவன திருக்குறள்ல கண்டிக்கிறாரா இல்லையா? அவர் கண்டிக்கிற காரியத்தை அவர் பேர்ல செஞ்சு விட்டு இதை நல்லது செஞ்சுட்டு நம்ம பாராட்ட முடியுமா? அது கருணாநிதி செஞ்சாலும் பாராட்ட முடியாது, ஷாஜகான் செஞ்சாலும் பாராட்ட முடியாது. அதான் அதுல உள்ள விஷயம். நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், அது தப்பு. நீங்களும் ஏத்துக்கிற கூடாது. ஏண்டா எங்க வீட்டு பணத்தை வாங்கி உன் பணத்துல செய்யி. நீ ஐயன் திருவள்ளுவருக்கு 1000 அடியில வை, உன் சொந்த காசுல வை. எங்கள்கிட்ட இந்த அன்றாட கூலி தொழிலாளிகிட்ட வாங்குற 50 காசுல செய்யணுமா? அதை நீங்க ஒரு பிளேடு வாங்குறீங்க, உங்களுடைய வரி பணம் இருக்கு, வரி மறைமுக வரியில் நீங்க கொடுக்குறீங்க. பிளேடு கம்பெனிக்காரன் அதுக்கு சேர்த்து தான் விலை போடுறான். உங்கள்கிட்ட வசூல் பண்ணி அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். 1 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்குறீங்க, நீங்க வரி கொடுக்குறீங்க. ஒரு கர்ச்சிப் எடுக்கிறீங்க, நீங்க வரி கொடுக்குறீங்க. ஒரு மைக்கு வாங்குறீங்க, நீங்க வரி கட்டுறீங்க. மறைமுகமா வரியை வாங்கி வியாபாரி அரசாங்கத்துக்கு செலுத்துறான். என்கிட்ட வாங்குற அந்த வரி பணத்தை ஆஸ்பத்திரி கட்டுவான், ரோடு போடுவான், எனக்கு உதவி செய்வான், கல்வி தருவான்ட்டு நான் கொடுக்குற பணத்தை கொண்டு போய் நாசமாக்கணும். நான் ஒத்துக்கிற கூடாது. அப்படி இருக்க நம்மளை வந்து தப்பா வழி நடத்தி போயிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள். இஸ்லாமியர்கள் அசைவம் உட்கொள்ளும் போது பள்ளிவாசலில் ஹலால் சொல்லி அறுக்கப்பட்ட இறைச்சியை உட்கொள்ள வேண்டும் என்பது உங்களது மரபு. அப்படியானால் அதற்கு விஞ்ஞான ரீதியாக காரணம் இருக்கிறதா? காரணம் இருந்தால் வெளியூர் செல்லும் போது ஓட்டல்களில் சாப்பிடுகிறார்கள். எங்கள் விசேஷங்களில் வந்து இரத்தத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்ற இறைச்சியை உட்கொள்கிறார்கள். இதற்கு காரணத்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து அசைவ உணவை உட்கொள்றதா இருந்தா அறுத்து தான் உட்கொள்ளணும். அந்த அசைவத்துல 2 வகை இருக்குது. எந்த பிராணிகளை அறுத்தால் ரத்தம் பீரிட்டு வருமோ அதைத்தான் அறுக்கணும். மீனை போய் அறுக்க தேவையில்லை. மீனை அறுத்தா ரத்தம் வராது, ரத்தம் ஓடாது, ரத்தம் கசியும். ரத்தம் ஓடுகிற ரத்தம் மீனு கிடையாது. அப்ப இந்த மீன், நண்டு, இந்த இறாலு, இந்த மாதிரி உள்ள கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு பாருங்க, அவைகள் அறுக்க தேவையில்லை. அவைகளுக்கு ரத்தம் இல்லை. அவைகள் அல்லாமல் வேற பிராணிகளா இருந்தால் அதை வந்து கண்டிப்பா அறுக்கணும். அறுத்து ரத்தம் வெளியேறணும். அந்த ரத்தம் உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு இஸ்லாத்துல. ரத்தம் வந்து சாப்பிடவே கூடாது. இன்றைக்கு அறிவியல் ரீதியாகவும் ரத்தம் வந்து சாப்பிடக்கூடிய பொருளே கிடையாது. ரத்தத்துல தான் மனிதனை சோதிச்சு பார்க்கும் பொழுது 3 சோதனை நடத்துவான் டாக்டர். ரத்தம் கொடுங்க, சிறுநீரை கொடுங்க, மலத்தை கொடுங்கன்னு கேட்பான். 3லையும் உள்ள சமாச்சாரத்தை வச்சு தான் நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கிடுவான். இதை காச நோய் இந்த மாதிரி வந்தா சளியும் துப்பிட்டு போங்கன்னு சொல்லுவான். இந்த 4 டெஸ்ட் நடக்கும். இந்த 4மே திங்கிறது இல்லை. மூத்திரம் திங்க முடியுமா? குடிக்க முடியுமா? அப்ப சிறுநீர் என்பதுல அந்த கிருமிகள் இருக்கிற மாதிரி, மலத்தில் இருக்கிற மாதிரி மனித ரத்தங்கள்லையும் கேடு செய்யக்கூடிய கிருமிகள் இருக்குது. அந்த ரத்தத்தோடவே நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொன்னா அதனால் பலவிதமான நோய்கள் ஏற்படும் என்பது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானத்தை வேண்டாலும் அதை கேட்டுக்கலாம். ரத்தத்தில் அவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்குது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அடிச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அடிச்சிங்கன்னு வைங்க, ரத்தம் அதுல இருக்கும், அதுக்குள்ளே உறைஞ்சு போயிடும்.
அதுக்குள்ள இருக்கிற கிருமிகள் அப்படியே கொஞ்சம் உறைஞ்சு போன உடனே அதை கிழிச்சுக்கிட்டு சதைக்கெல்லாம் வந்துடும். அந்த ரத்தத்தில் இருக்கிற கிருமி ஓடிக்கிட்டு இருக்கும்போது லூஸா இருக்கும், அது இயங்க முடியும். போக போக ரத்தம் உறையுது பாருங்க, உறைஞ்சவனே என்ன செய்ய முடியும், கிழிச்சுக்கிட்டு உட வச்சுக்கிட்டு உள்ள ஒடியாந்துரும் சதைக்குள்ள, எங்க பார்த்தாலும் ஊடுருவி கெட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால அடிச்சு ரத்தத்தை வெளியேற்றாமல் சாப்பிடக்கூடாது. இது இஸ்லாத்தினுடைய கட்டளை. அறுக்கணும், ரத்தம் பூரா வெளியேறணும். அது வெளியேறின ரத்தத்தை திங்கக்கூடாது, கறியை திங்கலாம். இது இஸ்லாத்தினுடைய. அது போக அடிஷனலாக இது வந்து கடவுளுடைய படைப்பு. இது அது உன்னைய மாதிரி இயங்கக்கூடிய ஒரு படைப்பு. ஓடும், ஆடும், திங்கும், படுக்கும், தூங்கும், அந்த மாதிரி ஒரு பிராணி. அதை கடவுள் உனக்கு வந்து அனுமதிச்சிருக்கிறார். நீ அதை உண்டாக்கல, நீ அதை உற்பத்தி பண்ணல, கடவுள் உனக்கு அனுமதிச்சிருக்கிறதுனால கடவுளே நீ தான் எனக்கு அனுமதிச்ச அப்படி நன்றி செலுத்தும் விதமாக கடவுள் பெயரால் நான் அறுக்கிறேன்னு சொல்லி அறுத்து சாப்பிட வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு போடப்பட்ட கட்டளை. கடவுள் தான் எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிஸ்மில்லா, இறைவன் பெயரால். பிஸ்மில்லான்னு அர்த்தம் கடவுளுடைய பெயரால் நான் அறுக்கிறேன். கடவுள் படைச்ச பிராணியை நீ அனுமதிச்சாலும் நாங்கள் அறுக்கிறோம், அறுக்கணும்னு நாங்கள் அறுக்கலை, சாவடிக்கணும் நாங்கள் சாவடிக்கலை, எங்களுக்கு உணவாக பயன்படுவதற்காக நீ அனுமதித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மகிட்ட அந்த கொடூரம் என்ன மாறிடும். இறைவன் அனுமதிக்காட்டி நம்ம செய்ய மாட்டோம். இது அறுத்து அறுத்து பழகிட்டு மனுஷனாருக்கு போயிடுவான் சில பேர். அதெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும், கடவுளே உன் பெயரால் இருக்கிறேன், நீ அனுமதிக்காட்டி நான் அறுக்க மாட்டேன். அதனால மனுஷனா இருக்க கடவுள் அனுமதிக்கல. அப்ப இந்த அருவாளை வந்து நீ அனுமதிச்சதுக்கு நான் யூஸ் பண்ணுவேனே தவிர நீ அனுமதிக்காத ஒரு உயிரை போய் அறுக்கிறதுக்கு, மனுஷனை கொல்றதுக்கு, கைய காலை வெட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி எல்லாம் ஒரு உத்வேகம் வரணும்னு சொன்னா கடவுளே நீ அனுமதித்தாய், அதனால் உன் பெயரால் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லணுங்கிறது மார்க்க ரீதியான ஒரு கடமை. அவ்வளவுதானே தவிர ரத்தத்தை வெளியேற்றணுங்கிறதா முக்கியமான ஒரு கடமை. அது நன்றி செலுத்துறோம் கடவுளுக்கு. திருப்பத்தூர் ஜெயச்சந்திரன். வாய்ப்பு தந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒரு சகோதரர் சுன்னத் பற்றி ஒரு சந்தேகம் கேட்டார். அதற்கு உங்களுடைய மார்க்க சிந்தனைகளை நீங்கள் தெளிவுபடுத்தினீர்கள். அப்போது அரங்கம் அமைதியாக இருந்தது. அதே கருத்தை ஒரு இந்து சகோதரர் வலியுறுத்தி சொன்னார். அப்போது ஆரவாரத்தோடு இந்த அரங்கு வரவேற்றது. அதிலே மேலே இருந்த இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் பெருமதியாக கைதட்டி வரவேற்றார்கள். இதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். எங்கள் பகுதிக்கு பெருமை சேர்த்த கவியரசர் கண்ணதாசன் வாழ்ந்த பூமி. இந்துக்களுடைய வேத நூலாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பகவத்கீதையை அவர் எளிய தமிழ் படுத்தி அர்த்தமுள்ள இந்து மதம் என்று ஒரு நூலாக்கி தந்தார். இஸ்லாமிய சகோதரர்கள் கூட படித்து மகிழ்ந்தார்கள். கிறிஸ்தவர்களுடைய வேத நூலாகிய இருக்கின்ற பைபிளை அவர் மொழிபெயர்த்து இயேசு காவியம் என்று தந்தார்கள். கற்கண்டு கவிதை வரியிலே தந்தார்கள். அதை அனைத்து மதத்தினர்களும் வரவேற்றார்கள், ஆனந்தப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்சிந்தனைகளை, திருக்குரானினுடைய போதனைகளை எல்லாம் அவர் தமிழ்படுத்த வேண்டும் என்று இறுதி கட்டத்திலே ஆசைப்பட்டார்கள். ஆனால் அப்போது இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் திருக்குரானினுடைய புனிதம் கெட்டுவிடும் என்று பலத்த எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதனால் அவருடைய கடைசி ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது. ஆக ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல சிந்தனைகளை, திருக்குரானுடைய நல்ல வழிகாட்டுதல்களை எல்லாம் ஒரு இந்து சகோதரன் எடுத்து சொல்லக்கூடாதா? அது பாவமா? அது எந்த வகையிலே உங்களுடைய திருக்குரானினுடைய புனிதத்தை பால்படுத்துகிறது என்பதை சற்று விளக்க வேண்டும். ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இதில் வந்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறணும். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் திருக்குரானை தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கிறேன்னு சொன்ன பொழுது முஸ்லீம்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது உண்மைதான், எதிர்ப்பு தெரிவித்து அதெல்லாம் மறுக்கொள்ள முடியாது, உள்ளதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதில் விளங்கிக்கிறணும், மொழிபெயர்ப்பது என்று சொன்னால் இரண்டு மொழி ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று, எந்த மொழியிலேருந்து பெயர்க்கிறோமோ அந்த மொழியும் தெரிஞ்சிருக்கணும், எந்த மொழிக்கு அதை மொழிபெயர்க்கிறோமோ அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கண்ணதாசனை பொறுத்த வரைக்கும் தமிழ் நல்லா தெரியும், கடல், அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. திருக்குரான் வந்து அரபு மொழியில் இருக்கிறது. அரபு மொழியில் இருக்கிற குரானை அவர் தமிழ் படுத்துறேன்னு சொன்னாரையானால் நிச்சயமா அது கரெக்டான வடிவத்தில் வர. அரபி அவருக்கு தெரியாது. கண்ணதாசனுக்கு வந்து அரபி தெரியும்னு சொன்னா அவர் அரபு மொழியிலிருந்து மொழிபெயர்த்து செய்வார்னு சொல்லி ஒத்துக்கொள்ளலாம். இப்ப பிக்தால் இருக்காரு, மெர்மெடிக் பிக்தால், அவர் வந்து திருக்குரான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அவருக்கு வந்து அப்ப முஸ்லீம் இல்லை, அவர் பிந்த இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் வந்து அரபியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அவருக்கு அரபியும் ஆங்கிலமும் தெரிந்த முஸ்லீம் அல்லாத ஒருவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது யாரும் எதிர்க்கல. இவரும் மொழிபெயர்க்கிறேன்னு சொல்லும் போது தான் எதிர்த்தார்கள்.
எதனால் எதிர்த்தார்கள்னு கேட்டா, நீங்க எப்படி மொழிபெயர்ப்பீங்க? நீங்க உங்களுக்கு தமிழ் தெரியல, அப்ப கற்பனையா மொழிபெயர்க்க போறீங்களா? அப்ப கற்பனையாக ஒரு மொழிபெயர்ப்பு வந்துரும்னு சொன்னா அது வந்து ஒழுங்கானதா இருக்காது. இரண்டாவதாக, மொழிபெயர்ப்புல இருந்து மொழிபெயர்த்தாங்கன்னு வைங்க, அதுவும் அதனுடைய ஒரிஜினாலிட்டி இருக்காது. ஒரு தமிழ்ல வந்த மொழிபெயர்ப்பை பார்த்து மொழிபெயர்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஷேக்ஸ்பியருடைய ஒரு காவியம், அவருடைய காவியத்தை நான் தமிழ்ல மொழிபெயர்த்துறோம், அந்த தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்து பாருங்களேன், அது ஷேக்ஸ்பியரா இருக்காது. ஷேக்ஸ்பியர் ஒரு நூல் எழுதியிருக்காரு இல்லைங்க, நிறைய எழுதியிருக்காரு. அப்புறம் ஷேக்ஸ்பியருடைய அந்த நூலை தமிழாக்கி அந்த தமிழை பார்த்து ஒருத்தர் ஆங்கிலமாக்குறாரு. ரெண்டும் ஒன்னா இருக்குங்கிறீங்களா? சம்பந்தமே இருக்காது. இது ஒரு புது நூலா இருக்குமே தவிர ஷேக்ஸ்பியருக்கு சம்பந்தம் இருக்காது. மொழிபெயர்ப்பு என்பது ஒரு ஸ்டேஜ் தாண்டிடக்கூடாது. ஒரு ஸ்டேஜ் தாண்டி அதுல இருந்து மொழிபெயர்த்துட்டு போனாங்கன்னு சொன்னா அதுல பாரதூரமான பல மோசமான விளைவுகள் ஏற்பட்டு போயிடும். அதனால ஒண்ணு எதிர்த்தாங்க. இரண்டாவதாக, கவிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, கவிஞர்களுக்குன்னு ஒரு 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 அளவுகள் இருக்குது. அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கடுகை மலையா பார்ப்பாங்க. கடுகு என்ன செய்வாங்க, ஒரு மரம் இருக்கு, 5 அடியில தான் இருக்கு, வானலாவ உயர்ந்திருக்குமா, வானலாவ ஒரு மரம் இருக்கு, வானலாவ உயர்ந்திருக்குமா, வானத்தை ஒட்டுற அளவுக்கு இருக்குமா. கவிஞருடைய பார்வை எப்படி போகும்னு கேட்டா, இந்த மரம் வானலாவ இருக்குது அப்படின்னு தான் அவன் என்ன செய்வான், சொல்லுவான். இப்படியாக எந்த ஒன்றை வர்ணிக்கிறதா, ஒரு அழகை வர்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பொம்பளுடைய பல்ல வர்ணிப்பான். எப்படி வர்ணிப்பான், அந்த ஆலங்கட்டி மழை பெய்யுத அந்த மாதிரி அப்படி இருக்குமா பல்லு, அப்படியா பல்லு இருக்கு மனுஷன் பல்லு இல்ல, வர்ணிக்கும் போது விட்டு அடிக்கிறது தான். கூட குறைய இந்த கவிதை எழுதுமே என்ன செய்யுது, அந்த மாதிரி எல்லாம் எழுதி விடுவார்கள். அப்ப இல்லாத ஒண்ணு, அதாவது இடையா, அது இடையா இல்லாதது போல இருக்குது பாரு, இடை இருக்குது பாருங்களேன், இடை சின்னதா இருக்கணுமா, அதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா இடையே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இது கவிஞர்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, கொஞ்சம் கூட குறைய சேர்த்து சொல்றது. இது மற்ற இலக்கியங்களுக்கு சரியாகலாம், வரிக்கு வரி பின்பற்றக்கூடிய நூலுக்கு சரியா வராது. ஒரு மருத்துவ நூலை வந்து கவிஞன் கொடுத்தா நாசமாக்கிடுவான். ஊசி போடணும்னா ஊசி போடணும்னு எழுதணுமே தவிர அவன் வேற வியாக்கியானம் கொடுத்து எழுதினான்னு வைங்க, அதுக்கு அர்த்தமே வேறையா போயிடும். ஒரு சட்ட நூலை எடுத்து கண்ணாத்தை கொடுக்க முடியுமா? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை இவர் எழுத சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கொலை செஞ்சிருப்பான், தலைகளாக உருட்டினார் பாரு இவர். இவர் இலக்கியத்தில் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு தலையை எப்படி சொல்லணும், தொழிலே கொலைன்றுவார். இவர் இலக்கிய பாஷையில சொல்றதா இருந்தா ஒரு கொலை செஞ்சிருப்பான், கவிஞன் எப்படி பார்ப்பாத, இவனுக்கு தொழிலே கொலைன்னு எழுதுவான். அப்ப கண்ணதாசன் கொடுக்க கூடாத நூல் எது, அரசியல் சட்ட புத்தகத்தை கொடுத்துடக்கூடாது, ஒரு விஞ்ஞான கம்ப்யூட்டர் புத்தகத்தை கொடுத்துடக்கூடாது, ஒரு விஞ்ஞான புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துடக்கூடாது, கதையை கொடுத்துக்கலாம், காவியத்தை கொடுக்கலாம், அது கொஞ்சம் கூட குறைய இருந்தாலும் பரவாயில்லை, அதுல ஒன்றும் கிடையாது. மனிதனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள் எழுதுவதற்கு இந்த கற்பனா சக்தியை கலந்துடக்கூடாது. வரிக்கு வரி பின்பற்றணும்னு சொன்னா அதை வரிக்கு வரி அப்படியே கரெக்டான வார்த்தையை போட்டு தான் எழுதணும். கொஞ்சம் கூட இலக்கியம் கலக்கக்கூடாது. இல்லை, இலக்கண சுத்தமா இருக்கணுமே தவிர இலக்கியம் கலந்துச்சு நாசமா போயிடும். அந்த அடிப்படையிலையும் கண்ணதாசன் அவர்கள் வந்து அதை எழுதுனா அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்காது. இயேசு காவியம் எழுதினாரு, இயேசுவுக்கு ஓகே. நபிகள் நாயகத்தை பத்தி அவர் எழுதினார்னு சொன்னா கடவுளை ஆக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது, அவர் கடவுள் ஆக்கியிருப்பார். நபிகள் நாயகத்தை புகழ்றேங்கிற பேர்ல அவர் மாதிரி என்ன, அப்ப அவர் காலில் கூட விழலாம்னு கூட எழுதிப்பார். ஆனா இஸ்லாம் அதை தடுக்குது. இப்ப நபிகள் நாயகத்தை வந்து ஒரு லிமிட்ல வச்சுதான் நாங்க புகழணும். அவர் புகழ்றவங்க ஒரு நல்ல நோக்கத்துல கொஞ்சம் கூட குறை சொல்லிட்டாருன்னு வைங்க, எங்க அடிப்படை கொள்கையை தகர்ந்து போயிடும். வேற காழ்ப்புணர்ச்சியில சொல்லல, உலகம் பூரா குரானை வந்து இப்ப சிங்கள மொழியில மொழிபெயர்த்திருக்கிறாரு, ஒரு புத்த பிச்சு மொழிபெயர்த்திருக்கிறார். குரான இலங்கையில் உள்ள சிங்கள பாஷையில ஒரு புத்த பிக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். அது அந்த அங்க உள்ள முஸ்லிம்கள் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ணல. ஏன்னா அப்படிதான் ஒரு கவிஞர் மொழிபெயர்த்தார்னு சொன்னா அது வந்து எப்பவுமே டேஞ்சரா போயிடும். கவிஞர்களை வந்து ஒரு அளவுக்கு தான் வைக்கணும். கவிஞர்கள் எல்லாத்தையும் கூட குறை ஆக்கி ஒரு ஒண்ணுமில்ல ஆக்கிடுவாங்க. அதான் காரணம், வேற ஒரு காழ்ப்புணர்ச்சிலாம் காரணம் இல்லை. என் பெயர் உதயகுமார், காரைக்குடி. இஸ்லாத்தில் சுன்னத் என்பது மிக அவசியமா, இதை முன்னிறுத்து கிறிஸ்துவ மதத்தில் ஞானஸ்தானம் பெறுவது போன்ற முஸ்லிம் மதத்தில் சுன்னத் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதையே ஒரு காரணமாக கண்டு எனது நண்பர் ஒருவர் சவுதி அரேபியாவில் வேலை பார்த்தார். அவர் அங்கு மதம் மாற சொல்லி, சுன்னத்து செய்து கொண்டால் இங்கு உங்களது வாழ்க்கை தொடரலாம், அல்லது நீங்கள் இப்பொழுதே இந்த நாட்டை விட்டு உங்கள் வேலையை விட்டு சென்று விடுங்கள் என்று அங்கே வற்புறுத்தினார்கள். அதனால் அவர் வந்து இந்து மதத்தில் கொஞ்சம் தீவிர பற்று உள்ளவர். அதனால் எனக்கு வேலை கூட வேண்டாங்க, நான் இந்துவாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து வெளியே வந்துட்டார். ஆகவே இந்து மதத்தில் உள்ள ஒரு பற்றுதல் போல முஸ்லிம் மதத்தில் சுன்னத் என்பது மிக முக்கியமான ஒன்றா.
இதற்கு விளக்கம் தேவை. இது வந்து சுன்னத்துன்றது பேரை சுன்னத்துன்னு சொல்லிக்கிறாங்க. சுன்னத்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுன்னத்து என்று சொன்னால் விரும்பினால் செய்தால் அது நன்மை, செய்ய தவறினால் குற்றமில்லை. சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். சுன்னத்து என்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னு கேட்டா, விரும்பி செய்தார்களேயானால் அதிகமான நன்மை, செய்ய தவறிவிட்டார்களேயானால் அந்த நன்மையை அவர்கள் இழப்பார்கள். அவ்வளவுதானே தவிர பாவம் இல்லை. கடமைன்னு ஒன்று இருக்குது இஸ்லாத்தில், அதை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும், செய்யாட்டி குற்றம். கடமை ஃபர்லுன்னு சொல்லுவாங்க நம்ம முஸ்லீம்கள். அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளது சுன்னத். இப்படி சுன்னத்தான காரியங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்குது. இப்போ நகம் வெட்டுவது என்பது சுன்னத்துமோ நபி வழி. சுன்னத்துனா நபி வழி. செய்தால் நல்லது, செய்யாட்டி நீ உனக்கு நீயே கேடு விளை வச்சுக்கிற அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சுன்னத்து என்றதுக்கு பெயர் சூட்டினில் இருந்த அது கொள்கை ஏற்றுக்கிற மாதிரி தொழுகை மாதிரி கம்பல்சரியான ஒரு நடவடிக்கை இல்லை. இது நீ முதல் விளங்கிக்கணும். அது விரும்பத்தக்க ஒரு நடவடிக்கை. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு ஆண்களும் செய்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய மருத்துவ உலகம் இன்னைக்கு வந்து சிபாரிசு பண்ணுது. ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. முஸ்லிம்கள் மாத்திரம் இல்லாம முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த சுன்னத்து செய்யப்படாமல் இருக்கும் பொழுது அந்த தோல் மூடி இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுநீர் விந்து அதெல்லாம் அந்த இடத்துல தங்கும். தங்குறதுனால பலவிதமான கிருமிகள்லாம் உண்டாகி நோய்கள் உண்டாகி பாலியல் நோயெல்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பிறந்த உடனே அதை வந்து சுன்னத்து பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு ஆய்வு பண்ணி எய்ட்ஸை தடுப்பதில் கூட இந்த சுன்னத்து செய்வது முக்கியமான பங்காற்றுகிறதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால சுன்னத்து செய்யும் பொழுது அது எதுவும் தேங்கி கிடப்பது கிடையாது. அதாவது மனிதனுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும்ங்க, உடம்புக்கு உள்ளக்க இருக்குன்னு வைங்க, உள்ள இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே கேள்வி கிடையாது. எல்லாருடைய உடம்பு உள்ளேயும் சிறுநீர் இருக்கு. இப்ப நீங்க சிறுநீர் கழிச்சிட்டு வந்தாலும் உங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் சிறுநீர் இப்ப மிச்சம் இருக்குது. எல்லாருடைய உடம்பு உள்ளேயும் கொஞ்சம் மலம் இருக்குது. உள்ள இருக்கிற வரைக்கும் ஒரு கேடும் செய்யாது, உள்ள இருக்கும், அவ்வளவுதான். எப்ப வெளியே வந்து ஒட்டிக்கிருச்சோ அப்ப அதனுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும். வெளியே வந்த பிறகுதான் அதனுடைய கிருமிகள்லாம் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப சிறுநீர் என்பது உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் செய்யாது. வெளியேறி வெளியே முழுசா போகாம அந்த தோல் பகுதி உள்ள கொஞ்சம் தேங்கி இருக்குன்னு வைங்க, அப்ப அதனுடைய வேலைகள்லாம் காட்ட ஆரம்பிக்கும். புழு கிருமி அது விந்து எல்லாம் தேங்கி போயிடும். அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு காரியம், எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு மேற்கத்திய உலகம் நாகரிகம் அவ்வளவு வேண்டியதில்லை. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தினபூமி பத்திரிகையில மருத்துவ உலகம்னு ஒன்று போடுவான். அதுல சொல்றான், அந்த பாலியல் நோய் இருக்குல்ல, வீடின்னு சொல்லக்கூடிய பாலியல் நோய் முஸ்லிம்களுக்கு வராது. அவன் சொல்றான், அந்த முஸ்லீம் மருத்துவர் இல்லை, அவங்க சுன்னத்து செஞ்சிடறதுனால இந்த அசுத்தங்கள்லாம் தேங்குவது கிடையாது, அந்த நோய்கள் வருவதற்கு சாத்தியம் குறைவு, அது முஸ்லிம்கள் செய்வது போல சுன்னத்து செய்வது நல்லதுன்னு அவர் சொல்றாரு. ஒரு மூலிகை மருத்துவர். அது நல்ல ஒரு எல்லாரும் ஆரோக்கியமானதாக இருந்தால் எடுத்துக்க வேண்டியதானுங்க. எது நல்லதா இருக்குதோ ஆபிரகாம் காலத்திலிருந்து ஆதி காலத்திலிருந்து அது வருதுன்னு இஸ்லாம் நம்புது. அதான் அதில் உள்ள விஷயம், கட்டாயம் கிடையாது. இன்னொரு தகவல், சுன்னத்து செய்ய மாட்டேங்கிறதுனால அரபு நடந்து விரட்டி விட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு உண்மை சொல்ல முடியும்? ஏன்னு கேளுங்களேன், இன்றைக்கு சவுதி அரேபியாவிலையும் மற்ற அரபு நாடுகள்லையும் முஸ்லீம்களை விட இந்து சகோதரர் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. விரட்டி விட்ட மாதிரி தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை இந்து சகோதரர்கள் வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சுன்னத்து பண்ணாதனால விரட்டி விட்டாங்கன்னு ஒரு தகவல், ஒரு தவறான தகவல் யாரை கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70% முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் தான் அரபு நாட்டில் இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் கம்மியாக தான் இருக்கிறாங்க, விரட்டி விடப்படலை. அது ஒரு தகவலுக்காக சொல்லிக்கிறேன். என் பெயர் சோமசுந்தரம், காரைக்குடி. தங்களது ஒளிநாடாக்களை கேட்டிருக்கிறேன். அதில் தாங்கள் நடிகர் கமலஹாசன் நடித்த மருதநாயகத்தை பற்றி உயர்வாக பேசியிருக்கிறீர்கள். அதே சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்தை பற்றி தாழ்வாகவும் பேசியிருக்கிறீர்கள். நபிகள் நாயகத்து உருவது ஓவியத்தை வெறுத்த நபிகளின் மதத்தை சேர்ந்த இது உங்களுக்கு ஒரு நிமிடம். நபிகளின் வகுப்பினரான நீங்கள் இவ்வாறு விமர்சிப்பது உங்கள் மார்க்கத்திற்கு உகந்ததா? நீங்கள் வந்து மருதநாயகம்ங்கிற படம் எடுக்கிற கமலஹாசனை உயர்வாகவும் ரஜினிகாந்தை வந்து நீங்கள் தாழ்வாகவும் அதில் பேசியிருக்கிறீர்கள். இப்படி பேசுவது உங்களுடைய மார்க்கத்திற்கு உகந்ததா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் இல்லை, சினிமா நடிகர்களை நாம் உயர்வாக பேசுவதில்லை, கமலஹாசன் உள்பட. அதாவது முதல் விளங்கிக்கிறணும், ஏன் பேசுவதில்லை என்று கேட்டால், அவர்களால் சமூகத்திற்கு கேடுதான் ஏற்பட்டிருக்கே தவிர ஒரு நன்மையும் ஏற்படவில்லை.
அவர்கள் வந்து இந்த மக்களுடைய மூளையை மழுங்க செய்து நம்மளை ஒரு தவறான பாதைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், சினிமாவில் உள்ள ஒவ்வொருத்தரும் கோடி கோடியாக அவங்க வந்து சம்பளம் வாங்குறாங்க. ஒரு படத்துக்கு 1 கோடி 2 கோடி எல்லாம் வாங்குறாங்க. அதற்குரிய வரி அவர்கள் ஒழுங்கா கட்டுறாங்களா? கட்ட மாட்டாங்க. 1 கோடி ரூபா வாங்குவாங்க, உலகத்து நேர்மைன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் உள்ளவர்கள் ஒழுங்கா வரி கட்டினாலே இந்த நாட்டினுடைய வறுமையில பாதி போயிடும். நம்ம வரியை சுமக்க வேண்டியது இல்லை. இவர்கள் ஒழுங்காக நீங்கள் வரியை கட்டுங்கள்னு கேமரா டிவியில் வந்து நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க. இவர்கள் வரி கட்டுறதே இல்லை. ரஜினிகாந்துக்கு பாக்கி, கமலஹாசனுக்கு பாக்கி, பெரிய ஸ்ரீதேவிக்கு பாக்கி. அதே நேரத்தில் 50 காசு பாக்கி இருந்தால் டெலிஃபோனை நம்ம பிடிங்கிட்டு போயிடுறான், கரண்ட் பீஸ் அடிச்சுட்டு போயிடுறான். யாரு? ஒரு மாதம் பில்லு கட்டலைன்னா நமக்கெல்லாம். இந்த சினிமா நடிகர்கள் வந்து கோடி கோடியாக அவர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க. அவர்கள் தங்களை வளர்ப்ப சினிமாவில் தான் அவங்க ஏழை பங்காளர் நடிப்பாங்களே தவிர அவர்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளாதார அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க. கவர்மெண்ட்டுக்கு செய்ய வேண்டிய வரியையும் செலுத்துவதில்லை. அரசாங்கத்துக்கு பெரிய துரோகம் செய்யக்கூடியவர்கள் என்பது நம்முடைய நடுநிலையை நீங்கள் செஞ்சாலும் உங்களுக்கு விளங்கும். ரெண்டாவது வந்து அவ்வளவு வெறும் பணம் பண்ணுவது தான் அவர்களுடைய லட்சியம். நான் கேட்குறேன், இப்போ ரஜினிகாந்த் எவ்வளோ பெரிய ஆள், வயசான ஒரு பெரிய மனிதன் அந்த ஆள். கமலஹாசன் சின்ன பிள்ளை, விடலை பிள்ளை இல்லை. இவ்வளவு ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் வந்து பெண்களை தங்களுடைய படங்களில் எப்படி காட்டுறாங்க? எப்படி என்ன ஒத்துக்கிற முடியாத ஒரு அசிங்கமான முறையில் க்ளோஸ்அப்பில் தொப்பில் மட்டும் காட்டுறான், அதில் அசிங்கமான முறையில் காட்டுறான், 2 பீஸில் விட்டு ஆட விடுறான். பெண்களை ஒரு கவர்ச்சி பொருளை ஆக்கி ஆண்களை பார்க்க வச்சு சம்பாதிக்கணும். இவர் மட்டும் நடிச்சா பார்த்தாதான். அவர்களுடைய எல்லா நடிகர்களுடைய படங்கள்லையும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, கொச்சப்படுத்துற மாதிரி தான் காட்சிகளை எடுக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எடுத்து ஒவ்வொரு இதுலையும் அந்த நம்மளை வந்து சைக்காலஜிக்கலா வீழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது தப்பு இல்லை, நம்மளும் இப்படி நடக்கலாம், நம்மளும் இப்படி நடக்கலாம். நம்மளும் இந்த ஈவ்டீசிங்கிறானே காலேஜில், அது எங்கேருந்து வந்துச்சு? சினிமாவில் கற்றுக் கொடுத்ததானே, சினிமாவில் ஆரம்பிச்சதானங்க. நம்மளும் செய்யணும்னு வந்துருச்சு. அந்த காலத்து படத்துலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பொம்பளை 10 பேர் சேர்ந்து கிண்டல் பண்ணுவான். அதை ஒரு இதாக உட்காந்து நம்மளும் சேர்ந்து எல்லாரும் படிப்போம். பார்க்குறமா இல்லையா? ஒரு பொம்பளை போவா, 10-20 ஆம்பளை சேர்ந்து கிண்டல் பண்ணுவான். அவளும் அதை வந்து ஒத்துக்குருவாளாம். அப்படி காட்டுவான் அந்த காட்சியை. அவளும் ஒத்துக்கிற மாதிரி இப்படி செல்லமாக கோவிச்சுக்கிட்டு அப்புறம் அவளும் ஒத்து போகிற மாதிரி காட்டுவான். இது மெண்டலாக நமக்கு என்னத்தை உண்டாக்கும்? எந்த பொம்பளை போனாலும் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படின்னு உண்டாக்குது இளைஞர்களுக்கு. அவன் ஈவ்டீசிங் பண்ணி அவன் சரிகாசாவும் அவளை வந்து செத்து போயிட்டு இருக்கான், நீ பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இதையெல்லாம் உண்டாக்குனது யாரு? இந்த சினிமா தான். இன்னும் சொல்ல போனால் இந்த சினிமாவுடைய மாயினால தான் நம்ம வந்து இன்னைக்கு சிந்தனையை வந்து மழுங்கடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவில் அம்புட்டு போய் நடக்கும். மேலை நாட்டையாவது ஒத்துக்கலாமுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சினிமாக்காரருக்கான இவன் அளவுக்கு நம்மளை கெடுத்தவன் ஏனுங்கிற நம்பவே ஒரு கடுகளவு மூளை இருக்குன்னு நம்ப முடியாது. அந்த மாதிரி காட்சியெல்லாம் காட்டுறானா இல்லையா? அட எதிரி வந்து ஹெலிகாப்டரில் போவாங்க, இவர் ஜீப்பில் போய் பாஞ்சு ஹெலிகாப்டர் பிடிச்சிருவாரு. இது என்ன நடக்குமா? நம்ம நம்பி விசில் அடிக்கிறோம். நம்மளை எப்படி ஆக்கிட்டான்னு கேட்டால் இருக்கிற மூளையை யூஸ் பண்ணாமல் அதையும் ரசிக்கிற அளவுக்கு ஆக்கிட்டாரா இல்லையா? மாட்டு வண்டியில் போய் ஜீப்பை பிடிச்சிருவாரு. அவன் ஜீப்பில் ஓடுவான் இல்லை, இவர் கதாநாயகன் மாட்டு வண்டியில் போவார். மாட்டு ஓடி போய் பிடிப்பாருங்க. கரெக்டாக மாடியிலேருந்து குதிப்பார், 8 மாடியிலேருந்து. அவர் குதிக்கிற நேரத்தில் கரெக்டாக ஒரு வைக்க போகிற ஏற்றிக்கிட்டு வண்டி கரெக்டாக வரும். அதில் வந்து பொத்துன்னு விழுவார் கரெக்டாக. இதில் எந்த உலகத்தில் நடக்கும் இது? ஒரு மனுஷன் 25 பேரை பந்தாடுவார். அவன் அறுவாளை வச்சிருப்பான், கத்தியை செயினை வச்சிருப்பான், ஒன்று மேலே படாது. இவர் மேலே படவே படாது. இவர் வெறுஞ்ச வச்சு பிடிப்பாரு, இங்கிட்டு 10 விழுந்துருவான், பிடிப்பாரு, இங்கிட்டு 10 விழுந்துருவான். அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், இங்கே ரஜினிகாந்தை வேணா கூட்டிட்டு வாங்கப்பா, ஏன்கிட்ட நிற்க விடுங்க, நானும் அவர் அடிக்கிறேன், அவர் என்ன எடுக்கிட்டு பார்க்குமான்னு கேட்குறேன். இதான் அவர் சொன்னது. இந்த மாதிரி உதாரணம் சொல்லி காட்டிருக்கிறேன். கமலஹாசன் சொல்ல முடியாது, கொஞ்சம் வாட்ட சொல்லமான ஆளு. அதுக்காக நான் சொல்லலை, வேற அளவுக்கு சொல்லலாம். அதானே தவிர இதுக்குத்தான் நான் சொன்னேன், இதுக்குத்தான் நான் சொல்றேனே தவிர நடிகர்கள் நான் கேட்குற எந்த ஒரு வீரன் இருக்கட்டும்ங்க, பெரிய கிங்காங்க எடுத்துக்குவோம், தாராசிங்க எடுத்துக்குவோம், ஒரு நேரத்தில் 10 பேர் அடிக்க முடியுமா? எவனாலே முடியாது, எவனாலே முடியாது. எவ்வளோ பெரிய முகமது அலி கிளையை கொண்டு வந்தாலும் சரி, மைக் டைசனை கொண்டாந்து நிப்பாட்டாலும் சரி, ஒரு நேரத்தில் வந்து 10 பேர் அடிக்கிறது முடியாது. ஒருத்தன் ஒரு ஆளை சமாளிப்பான், 2 பேர் சமாளிப்பான். 10 பேர் சேர்ந்து பிடிச்சி அப்படி அமைக்கிட்டான்னு சொன்னா கபடியில் பார்க்குறீங்கல்ல, ஒரு ரம்மு காம்புக்குனான 2 பேர் காலையும் காலையும் முடிச்சான்னா ஒன்றும் செய்ய முடியாது, பெரிய வீரராக இருந்தாலும் சரி. இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை கற்றுக் கொடுக்காம நம்மளுக்கு கிறுக்கனாக்குறானா இல்லையா? நம்ம அம்புட்டு பெரிய பைத்தியக்காரனாக்கி அவனை வீரன் நினைக்க வைக்கிறான். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, இந்தியாவிலே பெரிய வீரர் யாருன்னு கேட்டா கமலஹாசன், விஜயகாந்த், ரஜினிகாந்த், இவர்கள்லாம் பெரிய வீரர் இந்தியாவிலேயே. அவர்கள் மாதிரி வீக்கானவர்கள் யாரும் கிடையாது. எல்லா விதமான கெட்ட பழக்கங்கள் அவங்கள்ட்ட உண்டு. உடல் ரீதியா மேக்கப் போட்டு வேணா காட்டலாமே தவிர என்ன சண்டை காய்ச்சல் சண்டையா பிடிக்கிறான், அவ்வளோ ஏமாத்தான். இப்படிமா இன்னைக்கு போதும் இதுன்றான், இப்படிங்கிறது மட்டும் ஒரு நாளைக்கு சண்டை காய்ச்சல, அடுத்த நாளைக்கு வந்து அப்படிமா அது ஒரு நாளைக்கு எடுப்பான். இவன் உழுவுறது ஒரு நாளைக்கு, 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இவன் அடிச்ச மாதிரி காட்டி போடுவான். மேலே கூட படாதுங்க, இப்படின்னு வரும், இவ்வளோ தூரம் இருக்கு.
கேமரா கோணத்துல இது பட்ட மாதிரி காட்டுவான், இப்படியுமா இவ்வளவுதான், அவன் கீழே விழுந்துருவான். கீழே உழுவணுங்கிறது அவன் சொல்லி கொடுக்கப்பட்ட போதனை, காசுக்காக வேண்டி. அதுக்குள்ள அடிபட்டு விழுவுறது இல்லை, இப்படி கொண்டு வருவார், நீ விழுந்துடணும். ஒரு 7 தடவை சொல்லி கொடுத்து இவன் குத்தி அந்த கீழே விழுவுற காட்சியை ஒரு 25 தடவை எடுப்பான். ஷூட் ஆகாது. 26 தடவை எடுத்தவன தான் ஓகே ஆகும். இப்படி எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு வேகமா படத்தை ஓட விட்டு நம்ம எல்லாரையும் கிறுக்கனாக்கி போடுறாங்களே 3 மணி நேரம். அந்த வைத்தறிச்சல்ல ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்களே, ஏமாத்துறாங்களே, ஹீரோவாகுறாங்களே, பெரிய தலைவர் நினைக்க வைக்கிறாங்களே, தலைவருடைய தகுதியா அப்படிங்கிற ஒரு இதுல தான் நம்ம செஞ்சோமே தவிர, மற்றபடி நம்முடைய பார்வையில எம்ஜிஆர்ல இருந்து, சிவாஜில இருந்து, கமலஹாசன்ல இருந்து, ரஜினிகாந்த்ல இருந்து, சினிமா துறையில உள்ள எல்லாருமே அரசாங்கத்தை ஏமாத்தி கொண்டுதான் இருந்தார்கள், இருக்கிறார்கள், இனிமே இருப்பார்கள். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இதான் நம்ம பார்வை. இது சொல்ற தப்பா? ஒரு தவறு செய்கிறவர்களை தாட்சணியம் இல்லாம விமர்சிப்பது என்பது இஸ்லாம் கற்றுத்த பண்பாடு தான். அதுக்கு தான் விமர்சிக்கிறோம். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த அரசியலில் சொல்லுவாங்க, மற்ற மாநிலத்தை தோது காமிச்சு இங்கே பேருந்துக்கு கம்மி, மற்ற மாநிலத்தில் கூடன்னு சொல்லி அரபு நாட்டை தோது சொல்லாமல் என்னுடைய கேள்விக்கு நீங்கள் சொல்லணும். இந்த பெருமன்றத்தில் இவ்வளோ பேர் இருக்க வச்சும் இங்கெல்லாம் நிற்கிறாங்க, இடம் இல்லாத காரணம். அளவான குடும்பம், திட்டமிட்ட குடும்பங்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை கொஞ்சம் தெளிவோட சொல்லணும். ஏன்னா என்னுடைய சுதந்திரம் இப்படி நான் உதறலாம் இவர் மேலே கைப்படாமல் இருக்கிற வரைக்கும். அப்போ இவர் பாதிக்கப்படக்கூடாது. நாளைக்கோ நாளை மறுநாளோ இந்த தொலைநோக்கா சிந்திச்சு அளவான குடும்பங்கிறது நல்லா இருக்கணுங்கிறது என்னுடைய ஆவல். அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும்ங்க அளவான குடும்பத்தை பற்றி என்ன சொல்ல கொஞ்சம் விவரமாக தான் சொல்லணும். நிறைய பேர் நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதுக்காக சொல்ல வர்றேன். முதல்ல விளங்கிக்கிறணும், குடும்பம் ஒரு அளவாக இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அல்ல அரசாங்கம் விரும்புதில்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள் தொகை அதிகமாக பெருகுமையானால் உணவு பற்றாக்குறை ஏற்படும், இடப்பற்றாக்குறை ஏற்படும், பயன்படுத்துகிற பொருள்களுடைய பற்றாக்குறை ஏற்படும். அதனால மக்கள் தொகையை குறைக்கணும். 100 கோடி பேர் இன்னைக்கு இந்தியாவில் தாங்குவானா அப்படிங்கிறத ஒரு காரணமாக காட்டித்தான் அளவான குடும்பம். இது அரசாங்கமே என்ன செய்யுது, பிரச்சாரம் பண்ணுது. சரி, உணவு பற்றாக்குறையின் காரணத்தினால இவங்க அளவான குடும்பத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்பவும் உணவு பற்றாக்குறையை நீக்க முடியாது. உணவு பற்றாக்குறைக்கு காரணம் உலகத்தில் உணவு இல்லாதது இல்லை, இருக்குது. உலகத்தில் இன்னைக்கு எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறோமோ அதை விட 8 மடங்கு உணவு அதிகமாகவே இருப்பு உலகத்தில் இருக்குது. என்ன கோளாறுன்னு கேட்டா, ஒரு பக்கம் குவிந்து இருக்கிறது, ஒரு பக்கம் இல்லாம இருக்குது. விநியோகம் சீராக இல்லை, உணவே இல்லைன்னு நீங்க விளங்கிக்கிற கூடாது. உலகத்துல எங்க மனிதனுக்கு பூரா பங்கு வச்சு கொடுத்தோன்னு வைங்க, 600 கோடி, இன்னொரு 8 மடங்கு சேருங்க, அவ்வளவு 600 கோடி மக்களை கொண்டாந்து இறக்குனாலும் அவ்வளவு பேருக்கும் சோறோ ரொட்டியோ பழமோ என்ன ஒன்று இருக்குது, சாவ மாட்டான். அந்த அளவுக்கு உலகத்தில் உணவு உற்பத்தி ஆகுது. உணவு உற்பத்தியை காரணம் காட்டக்கூடாது. இன்னும் தெளிவாக சொல்ல போனால், இந்தியாவின் ஜனத்தொகை 10 கோடியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் 1 கோடி பேருக்கு சோறு கிடைக்கல. இந்தியாவின் ஜனத்தொகை 100 கோடியாக இருக்கும் பொழுது 10 கோடி பேருக்கு கிடைக்கல. அந்த 10% ஜோடி சோறு கிடைக்கலங்கிறது இருக்க, அது எவ்வளவு குறைஞ்சாலும் அதான் இருக்கும். உலக ஜனத்தொகையை வெறுமனே 100 பேர்ல கொண்டாந்து நிப்பாட்டினாலும் 90 பேர்கிட்ட சோறு இருக்கும், 10 பேருக்கு இருக்காது. அப்ப மக்களை குறைக்கிறதுனால நீங்க பெரிய உலகத்துக்கு நன்மை செய்யறோம் அப்படிங்கிறது முதல் தவறு. முதல் விளங்கிக்கிறது. ஏன்னு கேட்டா, உணவுடைய கையிருப்பு புள்ளி விவரத்தை நீங்க எடுத்து பார்க்கலாம். சர்வதேச புள்ளி விவரங்கள், ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்ட புள்ளி விவரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது. இடத்துக்கு பற்றாக்குறையா இல்ல. நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 1% நிலப்பரப்பை தான் மனிதன் இந்தியாவில் பயன்படுத்தி இருக்கிறான். நீ தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் நம்ம 100 கோடி பேர் இருக்கோமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தின இடம் எவ்வளவு? 1%. பயன்படுத்தப்படாத நிலங்கள் 90% இருக்குது. நெருக்கடி வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நான் காரைக்குடியில தான் இருப்பேன்னு சொல்றதுனால நெருக்கடி வருது. நெருக்கடி காரணம் என்ன? எனக்கு மெட்ராஸ்ல பிளாட் வேணும், அப்ப நெருக்கடி வரும். எனக்கு மதுரையில தான் வேணும், நெருக்கடி வரும். இடம் பத்தாக்குறையா இருக்கு, பறக்கத்தா இருக்கு, பறக்கத்தின வழங்காத தாராளமா இருக்குது, நிறைய இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இடத்துக்கும் பற்றாக்குறை கிடையாது. இதை நீங்க விளங்கிக்கணும், எதுவும் பற்றாக்குறை கிடையாது. அடுத்தது, குடி தண்ணீர் பற்றாக்குறையா இல்ல, குடி தண்ணீருக்கு பற்றாக்குறை கிடையாது. கடவுள் முதல்ல உலகத்தை படைச்சார அப்ப எவ்வளவு தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி தான் இப்பவும் இருக்குது. தண்ணி குறையுமாங்க? சயின்டிபிக்கா எடுத்தா தண்ணி குறையாது, தண்ணி இடம் தான் மாறும். தண்ணியுடைய வேலை என்ன?
இடம் தான் 100 லிட்டர் தண்ணி இருக்குன்னு சொன்னா 100 லிட்டர்ல 50 லிட்டர் ஆறுல குளத்துல கிடக்கு. உதாரணத்துக்கு 25 லிட்டர் அங்க மேல இருக்கும் மேகத்துல, 25 லிட்டர் கீழே கிடக்கும் நிலத்தடியா. இதை யூஸ் பண்ணோட மரம் அங்க போயிடும், அங்க இருந்து கொட்டிட்ட மரம் அங்க போயிடும். ஆக நீர் வந்து என்ன செய்ய சுழற்சி முறையில் இயங்கிட்டு இருக்கே தவிர உலகத்தினுடைய தண்ணீர்ல ஒரு சொட்டும் குறையவில்லை. இடம் மாறி இருக்குது. சயின்டிபிக்கா என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, இங்க உள்ள கடல் தண்ணி குறையும், மேல போய் நிற்கும். மேல ஒரு கட்டம் வந்து மழையா பொழிஞ்சு அது இறங்கிரும், அப்ப இங்க கூடும், அங்க குறையும், மறுபடி கடுமையா வெயில் அடிக்கும். இது நீராவியை எடுத்துட்டு அங்க கொண்டு வச்சுக்கிறோம், அல்ல தர உறிஞ்சு கொண்டு கீழே வச்சுக்கிறோம். அப்ப விஞ்ஞான ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண தெரியல, அதை ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னா அதை வந்து தட்டுப்பாடுலாம் வராது, ஒழுங்குபடுத்த தெரியல நமக்கு. இதுதான் அதனுடைய பிரச்சனை. அப்ப இது ஒரு அடிப்படை விளங்கிட்டீங்களா? அடுத்தது மக்கள் தொகை பெருகுவது உலகத்துக்கு கேடை தவிர நன்மை தான் அதிகரிக்கும். எப்படி அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நீங்க வந்து நீங்க பிராய்லர் கோழி சாப்பிட்றீங்கல்ல, பிராய்லர் கோழி, இந்த பிராய்லர் கோழியை ஏன் உண்டாக்குனா, எதனால உண்டாக்குனா, எதனால உண்டாக்குனான்னு கேட்டா மக்கள் அதிகமானதுனால தான் உண்டாக்குனா. மனிதனுக்கு கடவுள் கையை மட்டும் வாயை மட்டும் கொடுக்கல, ரெண்டு கையை ஒரு மூளையை கொடுத்துருக்கிறார். அதிகமாக என்ன செய்யறான்னு கேட்டா, அந்த காலத்துல 25 நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் ஒரு கோழி குஞ்சுக்கு. இவன் முழு கோழிக்கு 40 நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறான். கோழி குஞ்சுக்கு 22 நாள் காத்துக்கிட்டு இருந்தவன் முழு கோழி இருக்க 2.5 கிலோ 3 கிலோ அதுக்கு கேட்கிற நாள் வந்து 40 நாள் தான். அப்ப அவ்வளவு சீக்கிரத்தில் உற்பத்தி ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் மனுஷனுக்கு வரும் பொழுது ஆராய்ச்சி பண்றான், அதிகமாகுது, நிறைய உற்பத்தி ஆக்கணும் என்று 6 மாசத்துல விளைஞ்சதை வந்து 3 மாசத்துல விளைய வைக்கிறான். அந்த காலத்துல 6 மாசம் சம்பா, இப்ப குருவை. குருவையை ஏன் கண்டுபிடிச்சான்? டபுள் ஆயிடுச்சுல, சம்பாண்டா 6 மாசம், குருவேண்டா 3 மாசம் ஆயிடுச்சா. அப்புறம் என்ன பண்றான்? சொட்டு நீர் பாசனமா, அதுல ஏதாவது டெக்னிக் பண்ணி தண்ணியை வீணாக்காத அளவுக்கு சொட்டு நீர் பாசனத்துல உண்டாக்க முடியுமா அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த மாதிரி பண்ணி இன்னும் சொல்றேன் கேளுங்க, இன்னும் மக்கள் தொகை அதிகமாகுமையானால் காலையில நெல்லை போட்டுட்டு சாயந்தரம் அறுக்குவான். அந்த மூளை மனுஷனுக்கு இருக்கு, விளைக்கணும். பெருசா எவனும் செத்து போயிட மாட்டான், எல்லாத்தையும் அதிகமா உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கான். அந்த காலத்துல என்ன, ஒரு சட்டை வேணும் எனக்கு, இந்த சட்டை உற்பத்தி பண்ண நான் என்ன பண்ணணும், நானே பஞ்சு வாங்கணும், நானே கைத்தறில் நூலாக்கணும், நானே அதை கோர்க்கணும், நானே அதை தைக்கணும். என் ஒரு சட்டை தைக்கிறதுக்கு என் லைஃபையே வீணாக்கணும். இன்னைக்கு என்ன 5 நிமிஷம் கூட ஆகாது இந்த துணி வர்றதுக்கு. ஆமா ஓடிக்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு மில்ல. இந்த சிந்தனை எதனால மனுஷனுக்கு வந்துச்சு? இதனாலதான். இப்ப வச்சுக்கிறங்க, நீங்க இப்ப நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன், பஸ்ல வர்றேன், ட்ரெயின்ல வர்றேன், அந்த காலத்துல நடந்துதான் வருவேன். ஏன் இந்த பஸ்ஸை ஒருத்தன் கண்டுபிடிச்சான்? அவனுக்கு தொழில் லாபம் கிடைக்குங்கிறது கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? நிறைய பேர் இருக்காங்க, சீக்கிரம் கொண்டு போனா என்ன செய்யலாம், அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு ஐடியா பண்ணி இந்த பேருந்தை கண்டுபிடிச்சானே, அதுக்கு காரணமும் நம்ம மக்கள் பெருகினதுதான். மக்கள் தொகை பெருகலன்னு வைங்க, உலகத்துல 25 பேர் இருக்கான்னு வைங்க, கமர்ஷியலா செய்ய முடியுமா? பஸ்ஸை விட்டு லாபம் சம்பாதிக்க முடியுமா? தயாரிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியுமா? அப்ப இன்னைக்கு வாகனங்களை கண்டுபிடிக்கிறான், மில்ல கண்டுபிடிக்கிறான், அந்த மைக்கு கண்டுபிடிக்கிறான். நீங்க மொத்தமா காரைக்குடியில 12 பேர்னா மைக்கு இருக்குங்கிறேன். காரைக்குடி ஜனத்தொகையை 12 பேர்னா இப்படி உட்காந்து பேசிட்டு போயிடுவேன். நீங்க 12 பேர் இல்லாம 3 பேர் இருக்க போய் தான் இது தேவைப்படுது. இப்ப இது ஏன் கண்டுபிடிச்சான்? இன்டர்நெட்டுக்கு ஏன் போனா? டிவிக்கு எதுக்கு போனா? எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நெருக்கடி கொடுக்க கொடுக்க மூளை ஷார்ப்பா வேலை செய்யும். தீர்வு பூமியில் இருக்குது. கடல் தண்ணியை குடிநீராக்கலாம். நீங்க அது ஒண்ணுக்கு உதாரணம் நினைச்சீங்க, கடல் நீரை குடிநீராக்கணும்னு ஏன் யோசிக்கிறான்? காரணம் என்ன? மக்கள் தொகை பெருக்கும் பொழுது என்ன பண்றான்? அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமே அப்படின்னு யோசிக்கிறான். இன்னும் சொல்றேன் கேளுங்க, கடவுள் வந்து படைக்கிறார்ல, மனுஷனை பிறக்க வைக்கிறார்ல, அந்த மனிதர்கள்ல 1000 பேர் பிறக்கலாம், ஒரே ஒரு ஜீனியஸ் அதுல இருப்பான். 1000 பேர்ல ஒரு ஜீனியஸ் இருப்பான், அவன் 1000 கோடி பேருடைய பிரச்சனை தீர்ப்பான். ஒரே ஒரு ஜீனியஸ் பிறப்பான், அவன் என்ன செய்வான்? 1000 பேரோட சேர்ந்து பிறந்தவன் 10,000 பேருடைய வயிற்று பசியை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு சொல்றவனா இருப்பான். அவ்வளவு வேணாங்க. இங்க இருக்கக்கூடிய நீங்க உங்க தகப்பன்மார்கள் அப்படி நினைச்சா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. நம்ம தகப்பன்மார்கள் வேணாண்டு முடிவெடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நம்ம இங்க உட்கார்ந்து இருப்போமா? நம்ம உண்டாக்குனதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். மனித வளம்ங்கிறது லேசுப்பட்டது இல்லை, விளங்காம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால மனிதன் பெருகிறதுனால உலகத்துக்கு உணவு பஞ்சம் வராது, உலகத்துக்கு கேடு வராது. அழகா சொன்னார் ஜெயகாந்தன், ஒரு பெரிய சிந்தனையாளர், அவர் ஒரு பெரிய எழுத்தாளர். மனித இனம் வளர்வது, இந்த வார்த்தை அவர் தான் சொல்றாரு. மனித இனம் பெருகுமையானால், ஒருவன் பெருகினால் 1000 கோடி பேருடைய பிரச்சனையை தீர்ப்பான்
அப்படிப்பட்டவனும் மனிதர்கள்ல வருவான். இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தகப்பனார் நினைச்சிருந்தாருன்னு சொன்னா என்ன கதி யோசிச்சு பாருங்க. ஒரு ஐன்ஸ்டீனுடைய தகப்பனார் அப்படி நினைச்சிருந்தாருன்னு சொன்னா இந்த உலகம் எங்க போய் இருக்கும்? எவன் எந்த புற்றுல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே, எந்த கருவுல என்ன வரப்போன்னு யாருக்கு தெரியும்? அதனால மனித குலத்தினுடைய வளர்ச்சியை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல, என்ன? குடும்ப கட்டுப்படுத்திக் கொள்ளலாமா? அதை மனிதனுடைய கையில் இஸ்லாம் ஒப்படைக்குது. எப்படி கண்டிஷனோட, நீ குடும்பத்தை லிமிட் பண்ண நினைத்தால் அந்த பாக்கியத்தை நிரந்தரமா இழந்துடாத. உதாரணமா குழந்தை பெற வைக்கக்கூடிய தன்மை ஆம்பளைக்கு இருக்குது, அதை உற்பத்தி செய்து அதை வளர்க்கக்கூடிய தன்மை பொம்பளை கையில் இருக்கு. பொம்பளையுடைய உடல் கூறுல கடவுள் படைச்சிருக்கிறார். இவன் அந்த தன்மையை வெட்டிக்கிற கூடாது. புள்ள உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அதை வெட்டிக்கிற கூடாது. அவள் குழந்தைய ஒரு தாங்கக்கூடிய வலிமை அதற்கு பாருங்க, அதை கெடுத்துக்கிற கூடாது. டெம்பரவரியான ஏற்பாடுகளை பண்ணி நிறுத்திக்கலாம். உதாரணம் ஒரு காண்டம் மாதிரி, ஆணுரை மாதிரி சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி வந்து காப்பர்ட்டி மாதிரி ஒரு தற்காலிகமா நிப்பாட்டுறது. பெண்களுக்கு இந்த காப்பர்ட்டி மாதிரி, ஆண்களுக்கு காண்டம் மாதிரி டெம்பரவரியாக 2 வருஷம் தள்ளிப்பட நினைக்கிறியா? நினைச்சுக்க, குறுக்க நிக்காது இஸ்லாம். நீ அறுத்துட்டேன்னு வை, ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு போதும்னு சொல்லி அரசாங்கம் நம்பி நான் அறுத்துக்கிட்டேன். ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை செத்து போச்சு, எந்த அரசாங்கம் எனக்கு தருவாங்க? எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, அவன் அறுத்து கட்ட சொல்லிவிட்டான், அவன் சொல்ற கேட்டு நானும் அறுத்துக்கிட்டேன். கடைசியில் பார்த்து ஆம்பளை பிள்ளை செத்து போச்சு, பொம்பளை பிள்ளை செத்து போச்சு. எவனுக்காச்சும் திருப்பி எனக்கு தர முடியுமா? அதை நிரந்தரமா இழந்துடாதீங்க. அவன் சொல்லுவான், பேச்சு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் குழந்தை சாவன துடிச்சு சாவான். தப்பு செஞ்சுட்டமே, தெரியாம பண்ணிட்டமே. டெம்பரவரியா நிப்பாட்டிக்க, தேவைப்படுங்க பெற்றுக்க. உனக்கு முடியும்னா உனக்கு திணிக்கல இஸ்லாம். என்ன சொல்லுது? இது பெரிய சிறப்பு, பெரிய நல்லதுன்னு சொல்லி நினைச்ச அனுமதிக்கப்பட்டது. விரும்புனா குறைச்சிக்கிறங்க, விரும்புனா இது பண்ணிக்கிறங்க, நிரந்தரமா அழிச்சுக்கிறாங்க. யாரும் அழிக்காதீங்க, முஸ்லீம் அழிக்காதீங்க, இந்து அழிக்காதீங்க. அரசாங்கத்தை ஏமாந்து இப்படி ஒரு நிலை நாளைக்கு உங்களுக்கு வரலாம். 2 பிள்ளை இருக்கும், ஒரே ஒரு பிள்ளை இருக்கும், அதை இழந்துடலாம். எவன் தருவான் நமக்கு? அதை யோசித்து அரசாங்கத்தினுடைய பொய்யான விளம்பரத்தில் நம்பி அந்த பாக்கியத்தை, ஆண் குழந்தை பெறக்கூடிய தன்மை இருக்க, உயிரணு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மை, சினை முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இழந்துடாதீங்க. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. என்னுடைய பெயர் காளீஸ்வரன். ஒரு பேக்கரியை நடத்தி வருகிறேன். எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது என்றாலும் கூட பொருளாதார கோட்பாடுகள அடிப்படையிலே ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். கடந்த பிப்ரவரி மாதம் சென்னையிலே ஒரு 5 நட்சத்திர விடுதியிலே ஒரு கூட்டம் நடந்தது, தொழில் முனைவோர் கூட்டம். ஐக்கிய அரபு குடியரசிலிருந்து மதிப்பிற்குரிய ஷேக் தாரிக் பின் பைசல் அல் ஷாஜிமி அவர்கள் தமிழக தொழில் முனைவோரை அங்கு அழைத்திருந்தார். அந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையிலே அங்கு தொடங்கப்படக்கூடிய தொழில்களுக்கு வங்கியிலே கடனுதவி கொடுத்தால் அதற்கு வட்டி கிடையாது என்பதை உறுதியாக தெரிவித்தார். சில வரி நிவாரணங்கள் எல்லாம் சொன்னார்கள். பேங்க்ல வந்து அந்த சர்வீஸ் சார்ஜ் என்று மட்டும் ஒன்று போடுகிறார்கள். நம்முடைய இந்தியாவிலே பொது சிவில் சட்டம் என்று கேட்கிறவர்களுடைய ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மதம், அரசியல், தேசிய பொருளாதாரத்திற்கு ஒற்றுமை இருக்கிறது. இறை மறுப்பிற்கு அப்பாற்பட்டு இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இந்த அடிப்படையில் இந்த பொது சிவில் சட்டம் கேட்கிறவர்களை 100 பேரை நாம் விசாரித்தோமே என்றால் இந்த பலதார மனம் அவர்கள் மதத்திலே இருக்கிறது, நமக்கு இல்லை என்ற கருத்தை தான் சொல்கிறார்கள் என்ற இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி முழுமையாக அறிந்திருந்து பேசக்கூடியவர்களுடைய சதவீதம் குறைவு. இப்படிப்பட்டவர்கள் ஆட்சியிலே இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த நல்ல திட்டத்தை இந்திய நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக நாம் பயன்படுத்துவோமே என்றால், இந்த ஆட்சி அறிமுகப்படுத்துவது என்றால் இந்தியாவின் பொருளாதாரம் எப்படி மேம்பட்டு இருக்கும் என்பதை நீங்கள் விளக்கமாக, சற்று நேரம் எடுத்துக்கொண்டாலும் விளக்கமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்தியாவுடைய வருவாயில 26% வட்டிக்கு செலுத்தப்படுது. அந்த வட்டி முதல்ல மிச்சமாகும். 26% சும்மாவாங்க. ஒரு நாட்டில் திடீர்னு தூக்குனாப்புல 26% கிடைக்குது வருமானத்தில். அப்ப அந்த மாதிரியான வட்டி இல்லாத பொருளாதாரத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னா 26% வைத்து ஒரு நாட்டை எவ்வளவோ வளப்படுத்தலாம், எவ்வளவோ மேம்படுத்தலாம். இப்படியான பொருளாதார சொல்ல போனா அதே மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஜக்காத், ஜக்காத்னு ஒரு பொருளாதார திட்டம். அது என்ன ஜக்காத்து? ஒவ்வொருத்தருடைய சொத்துக்களையும் கணக்கெடுத்து 2.5% கம்பல்சரியா அவங்கள்ட்ட கைப்பற்றுறது, அதுக்கு பேர் ஜக்காத். 4 8 தர்மம் கொடுக்கறதுக்கு பேர் இல்ல ஜக்காத். ஜக்காத் என்று சொன்னா எல்லாருடைய சொத்துக்கள் கணக்கு எடுக்கப்படணும். யாரெல்லாம் ஒரு 87,000 ரூபாய் இன்னைக்கு கணக்குக்கு அதுக்கு அதிகமா வைத்திருக்கிறார்களோ, 87,000 ஒரு சாதாரண தொகை இஸ்லாம் சொல்லுது. அதை விட 11 பவுனுக்கு உள்ள தொகை,
11 பவுன் தங்கத்துக்குள்ள தொகை. அதுக்கு மேலே யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவ்வளோ பேருடைய கணக்கை எடுத்து 2.5% வந்து கட்டாயமாக வசூலிக்கணும். வருமானத்துக்கு வரி போடக்கூடாது, விற்பனைக்கு வரி போடக்கூடாது. விற்பனை வரி எல்லாம் வந்து வசூலிக்கப்பட முடியாது. விற்பனை வரியில பில்லு போட மாட்டான். வியாபாரம் பண்றான்னு சொன்னா 90% பில் போட மாட்டான், வசூலிக்க முடியாது. விற்பனை வரியில நான் 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு வித்தாலும் வரி கொடுக்கணும். இது அக்கிரமம். நான் 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், விலை குறைஞ்சு போயிடும், நான் 5 ரூபாய்க்கு தான் வித்திருப்பேன், விற்பனைக்கு ஒரு வரி கொடுன்னு கேட்குது கவர்மெண்ட். இது ஒரு அநியாயமான வரி. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இருப்புக்கு வரியை கொடு. உங்கள்கிட்ட இருக்குதுல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல 50 லட்சம் ரூபாய் இருக்குல்லப்பா, 2.5% எடுத்து வை. அப்படி வசூல் பண்ணோம்னு சொன்னா கம்பல்சரியா ஒரு பிரச்சனை இந்தியாவில் கிடையாது. எவங்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை. ஒவ்வொரு குடிமகனும் பட்டிருக்கிற கஷ்டம் 6000 கோடி ரூபாய், இன்னைக்கு 7500 கோடி ரூபாய் இருக்குது. இந்த 7500 கோடி ரூபாய் வயிற்றுல இருக்கிற குழந்தை வரைக்கும் கடனாளி. இன்னைக்கு அவ்வளவு கொடுத்தா தான் கடன் அழியும். அவ்வளவு கடனையும் நம்மளாம் அழிச்சிட்டு தன்னிறைவாக நிமிர்ந்து வாழ முடியும். இன்றைக்கு சவுதியுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணம் வந்து வட்டி இல்லாத பொருளாதாரம் தான். செழிப்பா இருக்கிறாங்க, உலகத்துக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நான் ப்ரொஃபசர் ஹரிஹர் சர்மா, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர். முதலிலே கூறினேன், எந்த நிலைமையிலும் நமக்கு சாதகமானவற்றை, எல்லோருக்கும் நல்லது செய்வற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஐட்டங்களை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய வன்முறை எங்குமே தகாது, எப்பொழுதுமே தகாது என்ற அடிப்படையிலே சில விளக்கங்களுடன் முடிவிலே எனது கேள்வியை கூறுகிறேன். இந்த குடும்ப கட்டுப்பாடு என்று கொண்டு வந்ததை காட்டிலும் மடத்தனமான ஒரு செயல் இந்த உலகத்திலேயே கிடையாது என்பதை நான் ஆமோதிக்கிறேன். காரணம் என்னவென்றால், எனது தகப்பனாருக்கு நான் 13வது பையன். எனக்கு இப்பொழுது 73 வயது. இந்த ஊரிலே கடந்த 45 ஆண்டுகளாக இருக்கிறேன். பலருக்கு தெரியும், கண்ட இடங்களிலே என்னை பார்க்க முடியாது. தேவையான இடத்தில் பார்க்கலாம், மற்ற இடத்தில் பார்க்க முடியாது. ஏனென்றால் எனக்கு ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் போராது, இருப்பதோ 24 மணி நேரங்கள். 64 கலைகளும் தெரியும். ஒரு கலை நீங்களாக நான் பிரசவிக்க இயலாது. இந்த சந்தர்ப்பத்திலே விஞ்ஞான ரீதியிலே ஒரு உண்மையை நாம் எல்லோரும் அறிய வேண்டும். எந்த பொருளுக்கும் அழிவு என்பதே கிடையாது. பார்க்கக்கூடியதோ பார்க்க முடியாததோ எந்த பொருளாய் இருந்தாலும் அதற்கு அழிவு என்பதே கிடையாது. கீதையிலே பகவான் கிருஷ்ணன் கூறினார், வாசாம்சி ஜீர்ணானி யதாவிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. எவ்வாறு நாம் நமக்கு ஒரு கிழிந்து போன சட்டைக்கு பதிலாக வேறொரு சட்டை வேண்டும் என்று நினைக்கிறோமோ, இதை தூக்கி எறிந்துவிட்டு கடைக்கு செல்வது அல்ல. கடைக்கு போய் துணியை வாங்கி சட்டை தைத்து கொண்டு பிறகுதான் இந்த சட்டையை நாம் வெளியே எறிகிறோம். அதே போன்று இந்த உடலானது வாழ்வதற்கு, அல்லது எந்த உடலாக இருந்தாலும், பூச்சியின் உடம்பாக இருந்தாலும் சரி, தாவரத்தின் உடலில் இருந்தாலும் சரி, மனித ரூபத்தில் இருந்தாலும் சரி, ஒரு உயிரானது தான் மேலும் வாழ்வதற்கு தகுதியற்றது என்று எப்பொழுது தீர்மானிக்கின்றதோ, தனக்கு என ஒரு இடத்தை தேர்ந்து கொண்டுதான் அது இந்த உடலை விடுகின்றது. மறுபிறவி என்ற தன்மையானது எங்கோ சென்றுவிட்டு இங்கே மறுபடியும் பிறக்கிறான் என்பதற்கு இடமே இல்லை. நீர் ஆவியாக மாறும், ஆவி மேகமாக போகும், அந்த கூட்டங்களானது மழையாக பெய்யும். சமுத்திரத்தில் உள்ள ஜலமானது ஆவியாக சென்று மழையை பெய்யும். இடம் மாறுபடும், ஆனால் அளவு மாறுபடாது. எந்த பொருளுக்கும் விஞ்ஞான ரீதியிலே மாற்றம்தான் உண்டு, அழிவு என்பது கிடையவே கிடையாது. அந்த ரீதியிலே மனிதர்கள் மாத்திரம் எவ்வாறு கூட பிறக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஓர் பக்கத்திலே அழிவு வேலை நடந்து கொண்டிருக்கிற காரணத்தால் அந்த இனங்கள் மனித பூச்சிகளாக பிறக்கின்றன. கெட்ட தன்மையும் மிகுதியாகவே வருகின்றது. காட்டு இனங்கள் அழிக்கப்படுகின்றன, தாவரங்கள் அழிக்கப்படுகின்றன, பல வகையிலே மற்ற இனங்கள் அழிக்கப்படும் பொழுது மனித இனம் அழிக்கப்படாத காரணத்தால் மனித இனத்தின் எண்ணிக்கையானது கூடிக்கொண்டே வருகின்றதை உடைய உயிர், எல்லா உயிர்க்கும் பிறவி உண்டு. அது பூச்சியாக இருக்கலாம், தாவரமாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம். ஆதலால் தான் அவனுக்கு ஆண்டவனின் பெயரை சொல்லி நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி என்று இருப்பதை நாம் உணர்ந்தால்தான் நாம் பயப்படுவோம். அது இல்லாவிட்டால் அவன் தோள் தட்டி கொண்டு கொக்கரிப்பானே ஒழிய அவன் பழிந்து செல்ல மாட்டான். அந்த காரணத்தால் தான் இந்த நிலையானது ஏற்பட்டு இருக்கின்றது.
மேற்கொண்டு தாங்கள் தொடக்க உரையிலே கூறினீர்கள், ஆண்டவனுக்கு மனித தன்மையே கிடையாது, எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட உயர்ந்த மனிதர். அவர் பேசவும் முடியாது, கட்டளையிடவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, எதுவுமே செய்ய முடியாது என்ற தன்மையை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஏனென்றால் அவர் சரீரத்தை கொடுப்பதற்கு தகப்பனார் கிடையாது, அவர் பின்னுடன் பிறந்தவர்களும் இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் பிறந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே நம் நாட்டிலே வளர்ந்து வந்த இஸ்லாம் மதமோ அல்லது கிறிஸ்துவ மதமோ பைபிளை படித்தோ குரானை படித்தோ மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வளர்ந்த மதம் அல்ல. இதை யாருமே அவ்வாறு இங்கு வந்தது என்று கூறவே முடியாது. ஒன்று பயமுறுத்தி வந்தது, குரான் படித்தால் படி, இல்லா என் வாளுக்கு இறையாவாய் என்று பயமுறுத்தி தான் வந்ததே ஒழிய குரானை படித்து தத்துவத்தை அறிந்து அதை பின்பற்றியவர்கள் என்று ஒரு ஆள் கூட சாட்சிக்கு இடம் காட்ட முடியாது. அதே போன்றே பைபிள் என்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஃபேவரிட்டிசம், சலுகை காட்டி பெருக்கினார்கள். இவர்கள் பயமுறுத்தி காட்டி பெருக்கினார்கள். பயமுறுத்திய காலத்தில் உயிரை விட்டவர்கள் நெருப்பிலே புகுந்தார்கள், முடியாதவர்கள் அவர்களுக்கு இஷ்டப்பட்டு சென்றார்கள். அப்படி சென்றவர்கள் இன்னார் என தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான், எங்கிருந்து நாம் அவளை அபகரித்தோம் என்று தெரியக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் பர்தாவே வந்தது. ஏனென்றால் அவள் தெரியக்கூடாதே, தெரிந்தால் வெற்றிடத்திலிருந்து நாம் அபகரித்துக் கொண்டு வந்தோமே, அது ஒரு காரணம். இரண்டாவது, பெண்ணின் அழகானது வெளியிலே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பாரியா ரூபவதி சத்ரு, மிகவும் அலங்காரமாக அழகாக இருக்கும் உன் மனைவியானவள் உனக்கே விரோதி என கூறப்பட்டுள்ளது. இந்த இரண்டு காரணங்களுக்காகத்தான் அது வந்தது. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவனால் கொடுக்கப்படாத, ஏனென்றால் நபிகள் நாயகம் ஆண்டவன் இல்லை, ஆண்டவன் கட்டளை ஆண்டவன் கட்டளை என கூறுகிறோமே, அப்பொழுது இந்த கட்டளைகளை ஆண்டவனா கொடுத்தான்? கொடுக்கவில்லை, மனிதன் தானே கொடுத்தான். அதனால் ஆண்டவன் கட்டளை என்று எவ்வாறு நாம் ஒத்துக்கொள்வது? மனிதநேயத்தின் அடிப்படையில் இங்கு நாம் கூறியுள்ளோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையிலே ஒற்றுமை காண வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே பயமுறுத்தித்தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதே போல சலுகைகளை காட்டித்தான் அதாவது கிறிஸ்தவ மதமானது பரவிற்று என்றும் நான் நினைக்கிறேன். இல்லாவிட்டால் அன்னை தெரசாவுக்கு இந்தியாவை விட்டு வேறு உலகமே கிடைக்கவில்லையா? ஆனால் தெரசா ஏன் இங்கு வந்தால்? இந்துக்கள் அசடு. ஏனென்றால் அவர்கள் எதையும் ஒற்றுக்கொள்வார்கள், ஒன்று பயப்படுவார்கள், இல்லாவிட்டால் காசுக்கு ஆசைப்படுவார்கள் என்ற ரீதியிலே இங்கு மதமானது மாற்றப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு தேசத்திற்கு போய் மற்றவர்களை பலவந்தத்திலோ அல்லது ஆசை காட்டியோ வேற பயமுறுத்தியோ ஒரு கிறிஸ்தவரையோ முஸ்லிமையோ இந்துவாக மாற்றினான் என்று சரித்திரமே கூற முடியாது. ஆனால் மாற்றப்பட்டவர்கள் மறுபடியும் தாய் மதத்திற்கு வரலாம் என கூறினார்களே ஒழிய தனிப்பட்ட முறையிலே யாரையும் மாற்றவில்லை. இதற்கு தங்கள் பதிலை அன்புடன் எதிர்பார்க்கிறேன். அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்துக்கு பதில் சொல்லணும். அதாவது கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி தான் இந்த மதங்கள் வளர்ந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை 100க்கு 100 நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு நாங்கள் 2000க்கு முன்னாடி பிறக்கல. என்ன, எங்களுக்கு சிந்திக்கிற தன்மைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல நீங்க உணர்ந்துக்கிறணும். அடுத்தவர்களுக்கும் நம்மளை போன்ற ஆறறிவு கடவுளால் கொடுக்கப்பட்டது. அவர்கள் உடம்பில் ஓடுவதும் சிவப்பு ரத்தம் தான். குரூப் வேணா வேற இருக்கலாம், ஆனா ரத்தம் ஒண்ணுதான். எல்லாருடைய தாயாரும் 10 மாசம் தான் பெற்றிருக்காங்க. 12 மாசம் பெற்றதாக சரித்திரம் இல்லை. 10 மாசம் தான் அதிகமா பெற்றதாக. இந்த நாட்டில் நடந்த பல சமூகத்தினுடைய அடிமைத்தனம், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், வழிபாடுகளில் கொடுக்கப்பட்ட மனிதனே மனிதனாக நேசிக்கின்ற தன்மை அறவே இல்லாத காரணத்தினால் கொடுக்கப்பட்ட கொடுமைகள் ஜாதியால் மதத்தால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு கொடுக்கப்பட்டதுனால அவங்க ஏதோ ஒரு இடத்த பற்றிக்கிறணும், சமத்துவம் எங்கே கிடைக்குதோ, பொருளாதார பயன்கள் எங்கே கிடைக்குதோ, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் மறுக்கப்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்காண்டுதான் இந்த 2 மதங்களையும் இந்தியர்கள் வழி ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. தவிர நீங்க சொல்ற மாதிரி கட்டாயப்படுத்திலாம் பண்றதாக நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறிவீனம் அப்படிங்கறத நான் தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஐயாவுடைய ப்ரொஃபஸர் ஐயாவுடைய வாதம் என்னன்னா,
வாளால் தான் இது பரப்பப்பட்டுச்சுங்கிறது ஒரு வாதம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும். நான் அதுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், யார் வாளால் பரப்புவாங்கன்னு கேட்டால் அந்த மதத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் தான் பரப்புவார்கள். முதல் அதை விளங்கிக்கணும். ஒரு மதத்தை தான் கடைப்பிடிக்காத ஒருத்தன் ஒரு இந்து மதத்தை கடைப்பிடிக்கவே இல்லை, அவன் போய் இந்து மதத்தை பரப்ப மாட்டான். ஒரு கிறிஸ்தவ மதத்தை வாழ்க்கை நிறைய ஏற்றுக்கிறாதவன் அவன் போய் அடுத்த ஆளுக்கு சொல்ல மாட்டான். நீங்கள் எந்த மன்னர்கள் வாளால் பரப்புனாங்கன்னு சொன்னீங்களோ அவர்கள் முஸ்லீம்களாக வாழவில்லைன்னு நாங்கள் சொல்கிறோம். தாஜ்மஹாலை கட்டுறான், ஒரு சமாதிக்கு போய் இப்படி கோடி கோடியாக செலவு பண்ணுறவன் அவன் முஸ்லீமாக வாழலை. அந்த புறத்தில் பெண்களை வச்சுருந்தான், அவன் முஸ்லீமாக வாழலை. அவன் போய் இஸ்லாத்தை போய் பரப்புனாங்கிறது இருக்க அவ்வளோ பெரிய கிரேடு நீங்கள் கொடுக்க முடியாது. அவனுக்கு அதெல்லாம் அக்கறை கிடையாது. இது சாதாரண ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது போக வாளால் பரப்புதல் என்பது நீங்கள் கடந்த காலத்தில் உள்ள வரலாறை சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க நடந்ததாக, அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் எவிடன்ஸும் கிடையாது. அதே நேரத்தில் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், கண்ணுக்கு முன்னாடி இப்போ ராமநாதபுரத்தில் கூரியூர், குராயூர், காண்டை இந்த ஊர்கள்லாம் மொத்தமாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அவர்களை வாளால் மிரட்டுறதுக்கு இப்போ யார்கிட்ட ஆட்சி இருந்துச்சு? கலெக்டர் முஸ்லீமாக இருந்தாரா, எஸ்பி முஸ்லீமாக இருந்தாரா, அல்லது மாநில முதலமைச்சர் முஸ்லீமாக இருந்தாரா, இந்தியாவுடைய பிரதமர் முஸ்லீமா, ராணுவம் போலீஸ் அவங்க கையில் இருந்துச்சா, அந்த பகுதியில் அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்களா? இல்லை, ஒன்றுமே மைனாரிட்டி. தமிழகத்தில் நம்ம மைனாரிட்டி. அப்போ மக்கள் இன்னைக்கு வர்றாங்கன்னா எதனால வர்றாங்க? வாழால வர்றாங்க. கண்ணு முன்னாடி நம்ம நடக்கிறோம் பார்க்குறோம். அதே மாதிரி அமெரிக்காவில், இங்கிலாந்தில் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க. அந்த நாட்டிலையும் முஸ்லீம்கள் ஆட்சியிலே அதிகாரத்தில் இல்லை. இதுதான் யதார்த்தமான நிலைமை. ஒன்னே ஒன்று ஐயா சொன்னாங்க, அது உண்மை. குரானை படிச்சுட்டு வர்றாங்களா? குரானை படிச்சுட்டு வரல, அதை நான் ஒத்துக்குருவேன். குரானை படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு யாரும் வரல. எதை பார்க்குறாங்க? சமத்துவம், சகோதரத்துவம், இந்த அந்நியோன்யமாக பழகிறது, ஒன்றா நின்று வழிபடுறது. அந்த காலத்து இன்னைக்கு முஸ்லீம்கள்ட்ட அந்த நேர்மை இல்லை. அந்த காலத்து முஸ்லீம்கள்ட்ட காணப்பட்ட நேர்மை, ஒழுக்கம், அந்த சுத்தமான பரிசுத்தமான வாழ்க்கை, இதையெல்லாம் பார்த்து ஈர்க்கப்பட்டு வந்தாங்களே தவிர கண்டிப்பாக வாளால் தான் என்று இருக்குமையானால் இன்றைக்கு வரக்கூடாது. இப்போ இன்றைக்கு கூட மதமாற்றம் செய்கிறார்களா, தடை சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. எப்போ ஏன் கேட்குறாங்க? யார் கையில் ஆட்சி இருக்குது, யார் கையில் அதிகாரம் இருக்குது? மதம் மாற்ற தடை சட்டம் வேணும்னு கேட்டாலே மதம் மாற்றம் நடக்குதுன்னு அர்த்தம். எங்கே நடக்குது? வாள் இல்லாமல் நடக்குது, அதிகாரம் இல்லாமல் நடக்குது. யார் பண்றா? சிறுபான்மையை உள்ளவங்க பண்றாங்கிறாங்க. அப்போ மதம் மாற்றம் இன்னைக்கு நடக்கிறதுனால தான் தடை சட்டம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இது எப்படி நடக்குது? இன்னைக்கு ஏன் நடக்குது? நம்ம செஞ்சு பார்க்க வேணாமா? நீங்க அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கிரேடை கொடுக்காதீங்க. அந்த காலத்து மன்னர்களுக்கு அவ்வளவு தூய்மையானவர்கள், அவ்வளவு பர்ஃபெக்டா ஒரு மதத்தை கடைபிடிச்சவங்கன்னு கிரேடு கொடுக்காதீங்க. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. உடனே அதை தொடர்ந்து ஐயா அவர்கள் கேட்டது என்னன்னு கேட்டா, இப்ப நபிகள் நாயகம் ஒரு வேதத்தை சொன்னாரு, அவரு தான் கடவுளுடைய வேதங்களுக்கு என்ன ப்ரூஃப்? அதையும் கேட்டாங்க. அவங்களுடைய இதுல நபிகள், அவர் ஒரு மனிதர், அவர் கடவுள் ஒன்றும் கிடையாது, அவர் சொன்னது கடவுளுடைய வேதங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டாங்க. அவர் மனிதர் என்பதை நானே ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், அவர் கடவுள் இல்லைன்னு. ஆனா அவர் குர்ஆன் சொன்னார, அது இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு ப்ரூஃப் இருக்குது. குர்ஆன் என்பது கடவுளுடைய வேதம் என்பதற்கு நிறைய ப்ரூஃப்கள் இருக்குது. என்ன ப்ரூஃப்? அந்த வேதம் தான் ப்ரூஃப். எதை கடவுளுடைய வேதம் அவர் நபிகள் நாயகம் சொன்னாரோ அது கடவுளால் எழுதப்பட்டு இருந்தால், கடவுளால் வழங்கப்பட்டு இருந்தால் என்ன தரத்தில் இருக்க வேண்டுமோ அந்த தரத்தில் இருக்கிறது. அதான் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ரூஃப். அது என்ன தரம்னு கேட்குறீங்களா? இப்போ நம்ம 20ஆம் நூற்றாண்டில் வாழ்கிறோம். இந்த 64 கலைகளில் ஒரு கலையை விட்டுட்டு 63 கலையை ஐயா அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் எல்லாம் இந்த பூமி, நம்ம வாழ்கிற பூமி இருக்குத, இது தட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். எல்லாருக்கும் தெரியும், தட்டேன்னு நினைச்சான். இந்த ஒருத்தன் உருண்டேன்னு சொன்னான் கலிலேயோங்கிறவன், அவனை போட்டுக்கிட்டு படுத்தின பாடு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்ப திருக்குரான் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, கலிலேயோவுக்கு முந்தின நபிகள் நாயகம் அவர்கள் குரான் சொல்றாங்களே, அதுல பூமி உருண்டேன்னு இருக்குது, பூமி சுத்துன்னு இருக்குது, எல்லா கோள்களுமே சுழண்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு உண்மை சொல்லப்படுது. அதே மாதிரி ஆகாயத்திலிருந்து விண்கற்கள் விழுந்துச்சு பாருங்க, அந்த கற்கள் எப்படி விழுகுதுங்கிற அதனுடைய உண்மைகள் இன்னைக்கு இருக்குது. மலைகள் எல்லாம் பூமியில் முளைகளாக நாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்றான அந்த அறிவியல் உண்மை இருக்குது. அதே மாதிரி சூரிய சந்திரனுடைய இயக்கங்கள் இருக்குது. கருவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குதோ குர்ஆன்ல சொல்லப்படுதோ அப்படித்தான் இந்த 20ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானமும் சொல்லுது. அப்ப எழுத படிக்க தெரியாத ஒருத்தர், ஒன்றும் தெரியாத ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கல. எல்லாத்தையும் தெரிந்த ஒரு கடவுள் சொன்னால் எப்படி இருக்குமோ
அந்த தரத்தில் குர்ஆன் இருக்கிறது. உங்கள்ட்ட வேணா இப்ப சொல்றேன், எங்களுடைய வணக்க வழிபாடு இருக்குல்ல, தொழுகை, இந்த நோன்பு, இந்த மறுமை, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு குர்ஆன்ல உலகம் சம்பந்தமா என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது 20ஆம் நூற்றாண்டுக்கு பொருந்தலன்னு ஒன்று எடுத்து காட்ட சொல்லுங்க பார்ப்போம். முடியாது. பூமியை பத்தி, சூரியனை பத்தி, சந்திரனை பத்தி, காற்றை பத்தி, மழையை பத்தி இதையெல்லாம் குர்ஆன் பேசுது. எப்படி பேசுது தெரியுமா? இன்றைய விஞ்ஞானி எப்படி பேசணும் அப்படி பேசுது. இந்த நம்பிக்கைகளுக்கு நம்ம வந்து பகுத்தறிவு ஆதாரம் காட்ட இயலாது. நாங்கள் தொழுகிறோம் அப்படி தொலை சொல்லி கட்டலை, நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படி எங்களுக்கு கட்டலை, நாங்கள் வந்து ஹஜ்ஜி பண்ணுறோம் அது எங்களுடைய கட்டளை. இதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா பூமி படைக்கப்பட்டது, வானம் படைக்கப்பட்டது, வானத்தில் உள்ள விஷயங்கள், பூமியில் உள்ள விஷயங்கள், பூமியில் அடியில் உள்ள விஷயங்கள், மனிதனுடைய உடற்கூறு, அவனுடைய உள்ளுக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் குர்ஆன் பேசுது. எப்படி பேசுதுன்னு கேட்டால், இன்றைக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி பேசுது. ஒரே ஒரு உதாரணம், இது விஞ்ஞானம்னு ஒரு தலைப்பில் நான் பேசியிருக்கேன் தனியாக, குர்ஆன் விஞ்ஞானம். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. நம்ம உலகத்தில் பல கடல்கள் இருக்குது, செங்கடல், கருங்கடல்னு பலவிதமான கடல்கள் இருக்கு. நீங்க கன்னியாகுமரிக்கு போனா கூட 3 கடலை பார்க்கலாம். திரிவேணி சங்கமம் 3 கடலும் ஒன்னா சங்கமிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கலாம். அப்ப இந்த கடல்கள் இருக்கு பாருங்க, ஒரு கடலும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். செவரு எழுப்பிலாம் தடையெல்லாம் போட்டு வைக்கல, கடல் கடலா தான் இருக்குது. இது ஒரு கடல், இது ஒரு கடல், 2 தண்ணி ஒன்னா ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி குர்ஆன் எப்படி பேசுதுன்னு கேட்டா, 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன. குர்ஆனுடைய வசனம், மரஜல் பஹரைன் எல்தகியான் டெக்ஸ்ட் இது. 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன. 2க்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது. அதனால் 2ம் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை. இது குர்ஆனுடைய வசனம். 2 கடல் தண்ணீரை கொண்டு ஆராய்ச்சி பண்றான். 2னுடைய அடர்த்தி, அதனுடைய உப்பு, இதனுடைய உப்பு, அதுல உள்ள ஆக்சிஜன், இதுல உள்ள ஆக்சிஜன் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்க்கறான். 2 வித்தியாசமா தான் இருக்கு, ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு, சேர மாட்டேங்குது. 2க்கு இடையில ஒரு திரை இருக்குது, கண்ணுக்கு தெரியாத திரை இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. இது எப்படிங்க ஒரு முகமதுக்கு காட்டுமிராண்டி காலத்தில் உள்ளவருக்கு சொல்ல முடியும்? இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டில் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜை அந்த காலத்தில் இப்படி சொல்ல முடியும்? இப்படி கடலை பத்தி பேசினாலும் இன்றைக்கு சொன்னால் எப்படி அப்படி இருக்குது. எதை பத்தி பேசினாலும் சரி, நான் சென்ற வாரம் கூட, சென்ற நிகழ்ச்சி கூட சொன்னேன், நம்ம தேன் சாப்பிட்றோமே, இந்த தேன் வந்து எப்படி உண்டாகுது? வயிற்றுலேருந்து தான் உண்டாகுது, நம்ம வாயிலேருந்து உண்டாகுது நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே. இப்ப கண்டுபிடிக்கிறான், தேனுடைய வாயிலிருந்து, தேனியுடைய வாயிலிருந்து தேன் வர்றது இல்ல, வயிற்றுல இருந்தா போய் மிக்ஸ் ஆகி உள்ள போய் தயாராகி தான் வருது. அதை குர்ஆன் அப்படியே சொல்லு, தேன் சாப்பிடுறீங்களே, தேனியுடைய வயிற்றிலிருந்து உங்களுக்கு மதுரமான பானம் கிடைக்கிறது. இது எப்படி அன்னைக்கு சொல்ல முடியும்? அன்னைக்கு உள்ள ஒரு மனிதனுடைய வார்த்தையா இருந்தா இது எப்படி எனக்கு தெரியும்? இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாத, 20ஆம் நூற்றாண்டில் வாழக்கூடிய நமக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், விஞ்ஞானிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்கள் முகமதுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு தொழுகை, நோன்பு போன்ற விஷயங்களை தவிர்த்துட்டு, சொர்க்கம் நரக தவிர்த்துட்டு, இந்த உலகத்தை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு என்ன சொல்லுவான் அப்படி சொல்லுது. ஒன்னே ஒண்ணு மாத்திரம் சொல்ல இயலாது. ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கொண்டு இது இன்னைக்கு பொருந்தாது சொல்லவே முடியாது. அதனாலதான் நாங்க அவர் தன்னை கடவுள் தூதர்ன்றாரு, இது கடவுள் வேதம் சொன்னாரு, அதுக்கு தகுதியா இருக்குது. அது மாதிரி தெரிகிற விரும்புனீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து குர்ஆனும் விஞ்ஞானமும் என்ற தலைப்பை கடிதம் எழுதினால் உங்களுக்கு இலவசமா நம்ம கேசட் அனுப்புவோம். நான் பிறந்தது பாசிப்பட்டணம் என்ற முறையில் உங்களிடம் நான் கூறுகிறேன். அங்கு முஸ்லிம் சமுதாய மக்களிடம் நாங்கள் அண்ணன் தம்பிகளாக, அக்கால் தங்கைகளாக பழகி வந்திருக்கிறோம். நாங்கள் முதலில் வழிபடும் தெய்வமும் சர்தார் நைனா முகமது ஒலியுல்லாஹ் அவர்கள் தான். அதை கூறுவதில் நான் இந்த நிகழ்ச்சியில் பெருமைப்படுகிறேன். அந்த அளவிற்கு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் உலகம். அந்த பண்டை காலத்தில் பெண்கள் ஒரு போக பொருளாக, ஒரு உடைமை பொருளாக பயன்படுத்தப்பட்டு அவர்களது உரிமைகளை மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று, ஏன் ஆணை விட பெண்கள் விளையாட்டுத் துறையிலும், விண்வெளியிலும், கல்வியிலும், பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்தில் நான் கேட்கும் ஒரு கேள்வியை தயவு செய்து நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று நினைக்கிறேன். நான் சிறு வயதிலிருந்தே பார்த்த அனுபவத்தில் கூறுகிறேன். பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை செய்யும் பொழுது இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஆண்கள் மட்டும்தான் அந்த தொழுகைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இன்று சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் 33% வலியுறுத்தி பல்வேறு கட்சிகளும், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டாக்டர் புரட்சி தலைவர்கள் வலியுறுத்தி வரும் இந்த காலகட்டத்தில் பெண்களும் அந்த பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை அனுபவிப்பதற்கு ஏன் இதுவரை அந்த தாமதமாகிறது? இப்பொழுது கூட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக ஒரு தினசரி பத்திரிகையில் பார்த்தேன், ஒரு கல்லூரி பேராசிரியை, இஸ்லாம் மதத்தை சார்ந்த ஒரு பெண்
இஸ்லாம் பெண்களையும் அந்த தொழுகைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார்கள். அதில் இருக்கும் சங்கடங்கள் என்ன? நான் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இதனை தங்களிடம் கோரிக்கையாக கேள்வியாக வைக்கிறேன் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரு 2 விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஒன்று, அவங்க பாசிப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில், பாசிப்பட்டினம்ங்கிறது எங்கள் ஊர் பக்கத்தில். நீங்கள் ஆரம்பத்தில் வரலன்னு நினைக்கிறேன். இஸ்லாத்தில் வந்து சமாதியை வழிபடக்கூடாது. பாசிப்பட்டினத்தில் இந்த நைனா முகமதுங்கிற ஒரு மனிதர், அவர் நல்லவராக இறந்து போயிட்டார். அவரை கும்புறது இஸ்லாத்துக்கு விரோதமானது. விளங்காமல் எங்கள் ஆளுக்கு செய்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், வழங்குதா? முஸ்லீம்கள் விளங்காமல் ஒரு கடவுளை தான் வழிபடணும். அவர் ஒரு மனிதரை போய் என்ன செய்கிறாங்க, கடவுள்னு கும்பிட்றாங்க. தப்பு, அது தப்புன்னு நம்ம அதுக்கு வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் லேட்டாக வந்திருக்கிறீங்க, சரி, அது ஒன்று இருக்கட்டும். அடுத்து இந்த பெண்கள் பள்ளிக்கு வர்ற சம்பந்தம் இருக்குதுல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் தான் அத்தாரிட்டி. இப்போ நான் சொல்கிறது இஸ்லாம் இல்லை, என்னைய மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறது இஸ்லாம் அல்ல. நபிகள் நாயகம் காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வந்தாங்க, அனுமதிக்கப்பட்டாங்க, தொழுதுட்டு போவாங்க. 5 நேர தொழுகைக்கும் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, வரணும். அதான் இஸ்லாமிய சட்டம். இன்றைக்கும் கூட மலேசியாவில் பெண்கள் பள்ளிக்கு வர்றாங்க, சவுதி அரேபியாவில் வர்றாங்க, கேரளாவில் 25% பள்ளிவாசல்களில் பெண்கள் வர்றாங்க. சென்னையில் இப்போ நாங்கள் முயற்சி பண்ணி 8 பள்ளிவாசல்களில் இன்னைக்கு பெண்கள் விளங்காமல் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இஸ்லாத்தை எடுத்து சொல்லி, இஸ்லாத்தில் இருக்குது, நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திருத்திக்கிட்டு வர்றோம். விரிவான ஆதாரங்களோடு உங்கள் கையில் இருக்கிற கேசட்டில் வந்து அதுக்கு விளக்கம் இருக்குது. என் பெயர் சுருளிமலை, தொண்டிகை பக்கம் தாமோதரப்பட்டினம் கிராமத்தை சேர்ந்தவன். கேள்வி: இந்துக்கள் கோயிலில் பல்வேறு விதமான ஆட்கள் வருவார்கள், பல்வேறு விதமான நேர்த்திக்கடன் வைப்பார்கள். அதில் ஒருத்தர் வந்து காவடி எடுப்பார், இன்னொருத்தர் வந்து வேலு குத்துவார், இன்னொருத்தர் பூக்குழி இறங்குவார். இதை பார்த்து நமது முஸ்லீம் இளைஞர்கள் கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள். அது என் காதில் விழுந்தது, நான் கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் முஸ்லீம் சமுதாயத்தில் மட்டும் கந்திரி என்ற பெயரால் சந்தனக்கூடு இருக்கலாமா? அதற்கு பதில் வேணும். அதாவது இந்து சகோதரர்கள் வந்து காவடி எடுத்து அவங்க பக்தியை காட்டுவாங்க, காவடி எடுப்பாங்க, வேறு வேறு வழிபாட்டு முறைகள் இருக்குது. அதை செய்யும்போது இஸ்லாமிய நண்பர்கள் நம்ம வந்து கேலி பண்ணாங்க அப்படின்னு ஒன்று சொன்னார். முதல்ல இஸ்லாத்தில் அது தப்பு. குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லா தசுப்புல்லதீன எதுஊன மிந்தூன் இல்லாஹி இப்போ எசுப்புல்லாக அதுவம்பி கைரி இல்மின், இறை அல்லாஹ்வை தவிர மற்ற வழிபாடு நடத்துகிறார்களே அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள், குறை சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை குறை சொல்வார்கள், தேவையற்ற பிரச்சனை உண்டாகும். அவர்கள் வழிபாடு அவர்களுக்குன்னு விட்டுருங்கன்னு இஸ்லாம் சொல்லிருச்சு. அதனால ராமரையோ கிருஷ்ணரையோ அல்லது இயேசுநாதரையோ இதெல்லாம் விமர்சிக்கக்கூடாது. ஒரு முஸ்லீமுக்கு தகுதி இல்லை. உண்மையான முஸ்லீம்களாக இருந்தார்களே ஆனால் அந்த எங்கள் வழிபாடு என்னன்னு சொல்லணுமே தவிர இது தப்பு, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்வது வந்து அது கூடாது, இஸ்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அவர் கேட்குறாரு, இப்படிலாம் சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் சந்தனக்கூடு எடுக்கிறீங்களா சரியாண்டு ஒரு அற்புதமான பாயிண்டை பிடிக்கிறாரு. சந்தனக்கூடும் இஸ்லாத்தில் இல்லாதது. எப்படி தர்கா எப்போ இல்லைன்னு ஆயிடுச்சோ, சந்தனக்கூடு இருக்க நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியில் எந்த விழாக்களும் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க. சந்தனக்கூடு என்பது சமாதியில் நடத்தப்படுகிற விழா, இறந்து போனவருக்காக நடத்தப்படுகிற விழா தான் எது? சந்தனக்கூடு என்பது. அதாவது இந்து சகோதரர்கள் சப்பரம்னு எழுப்பாங்க இல்லையா, அது மாதிரி கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து தேர், இந்து சகோதரர்கள் தேர், கிறிஸ்துவ சகோதரர்கள் சப்பரம்னு சொல்லுவாங்க, சப்பரம். முஸ்லீம்கள் கூடு, சந்தனக்கூடு. அப்படி வந்திருக்கே தவிர இஸ்லாத்தில் சந்தனக்கூடு கிடையாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் சந்தனக்கூடு இல்லை. சவுதி அரேபியாவில் சந்தனக்கூடுன்னு அவ்வளவுதான், நீ முஸ்லீமே இல்லைன்றுவான். அங்கெல்லாம் பேசலாம் இஸ்லாமிய நாடுகளில். அப்போ அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் செய்கிறாங்க, அதை ஏற்றுக்கிற முடியாது. குர்ஆனில் இல்லை, நபிகள் நாயகம் சொல்லலை, அதான் அளவுகோல். என் பெயர் பாபு, காரைக்குடியைச் சேர்ந்தவன். முதலில் பேராசிரியர் ஐயா அவர்கள் கேட்ட கேள்விக்கு தாங்கள் கூறிய விளக்கத்தில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. குர்ஆன் படி ஈசா நபிக்கு அடுத்து வந்தவர் தான் இறுதி நபியான முகமது நபி அவர்கள். அந்த ஈசா நபி காலத்திற்கு முன்பே நம் நாட்டில் ஆரியப்பட்டர், பாஸ்கரர், வராகமிகிரர் போன்றவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் வந்து வானவியலை பற்றியும் ஜோதிடக்கலை பற்றியும் நிறையா கருத்துக்கள் கூறியிருக்கிறார்கள். நபிகளுக்கு முன்னாடி இவர்களுக்கு எப்படி இது தெரிய வந்தது? எனது கேள்வி, நீங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் முன்பே கூறியிருக்கிறீர்கள், இந்த உலகம் வந்து ஒரு பரீட்சை மேடை மாதிரி.
குரானில் ஒரு வசனம், நிச்சயம் அல்லாஹ் உங்களை சூழ்ந்தறிந்தவனாக இருக்கின்றான் என்று கூறியிருக்கிறீர்கள். எல்லா காலமும் தெரியுது, அல்லாஹ்வுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த வேலை? இது அவருக்கு ஒரு விளையாட்டு மாதிரியா? எதற்காக இந்த படைக்க வேண்டும், நல்லவர்களையும் படைக்க வேண்டும், தீயவர்களையும் படைக்க வேண்டும், இவர்கள் செயலை கண்காணிக்க வேண்டும் என்ற செயல்கள் இதற்கு விளக்கம் வேண்டும். அதாவது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடியே எத்தனையோ விஞ்ஞானிகள்லாம் தோன்றி எத்தனையோ அறிவியல் உண்மைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இவர் குரானில் சொன்னது மட்டும் ஒரு ஆச்சரியமானது இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் முதல் ஆட்சேபனை இவர் கிளப்புறாரு. சொல்லியிருக்கிறாங்க, சொன்னது எல்லாம் சரின்னு உங்களால் சொல்ல முடியாது, சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் சரின்னு அதுக்கு பின்னாடி எவ்வளோ மாற்றம் வந்திருக்க. அவங்க செஞ்ச கண்டுபிடிப்புகளில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்குது. திருக்குறானில் ஒன்றும் மாற்றப்படலை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரிதாக சில விஷயங்கள் ஒருத்தர் சொல்லலாம், அது சரியாக அமைஞ்சிடலாம். விஞ்ஞானம் என்ற அடிப்படையிலே அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னது மாற்றப்பட்டு போச்சு. இன்னைக்கு பழைய முடிவுகள்லாம் கிடையாது, இன்னைக்கு எல்லா முடிவுகளும் மாறி போச்சு. ஆனால் நபிகள் நாயகம் விஞ்ஞானியாக வரல, அவர் படித்தவர் இல்லை, ஆய்வு செஞ்சவர் இல்லை, பள்ளிக்கூடம் போனவர் இல்லை. அப்படிப்பட்டவர் சொன்னது இன்றைக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்ல முடியலை ஒன்று கூட. அப்படித்தான் நான் சொல்றேனே தவிர ஒன்று ரெண்டு சரியா இருக்கிற அடிப்படையில் நான் சொல்லவே இல்லை. எல்லாமே சரியா இருக்கு. ஒன்னே ஒன்று நீங்க எடுத்துக்காட்டுங்க நான் சொல்றேன். ஆனா பழைய காலத்தில் நீங்க விஞ்ஞானிகள் சொன்னாங்களே அவ்வளவும் சரின்னு உங்களால் சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட துறையை தான் பேசியிருப்பாங்க. இவர் எல்லா துறையிலையும் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் கரெக்டா இருக்குது, ஒன்று கூட தப்பலை. ஒன்று கூட இன்னைக்கு இது பொருந்தலைன்னு சொல்ல முடியலை. அப்படி அடிப்படையில் நான் அதை சொன்னேன். கேள்விக்கு வருவோம். என்ன கேட்குறாருன்னா, எல்லாம் தெரிஞ்சவர் கடவுள், இவர் நான் விளையாட்டு பண்ணுறாரா? பாதி பேர் நல்லவன் கெட்டவன், எல்லாத்தையும் நல்லவன் ஆக்கி விட்டு போயிட வேண்டியதானே, எல்லாத்தையும் கெட்டவன் ஆக்கி, இது என்ன விளையாட்டுன்னு கேட்குறாரு. இது ஒரு நல்ல கேள்வி. அதாவதுங்க, ஒருத்தருக்கு நம்ம பரிசு கொடுக்குறதா இருந்தால் அவரை சோதிச்சு பார்த்து அவர் வெற்றி பெற்று அதுக்கு பிறகு அதை கொடுத்தா தான் அவருக்கு ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும். ஒருத்தர் வர்றாருன்னு வைங்களேன், 50 ரூபாயை கொடுக்குறீங்க, பெருசாக அவர் தெரியாது. ஒரு சின்ன ஒரு பரீட்சை வச்சு அதில் ஜெயிச்சதுக்கு 5 ரூபா கொடுங்களேன், அதை காட்டிட்டு தெரியும், நான் ஜெயிச்சிட்டேன். மனிதனுடைய சைக்காலஜியாக என்ன நினைக்கிறான்னு கேட்டால், அவன் செய்த சாதனைக்கு என்னமாவது கிடைக்கணுமா, அதைத்தான் அவன் பெருசாக எடுக்குவான். 100 ரூபாய் கையில் கொடுங்களேன், அதை பெருசாக போய் 4 பேர்ட்ட பாராட்ட மாட்டான். 100 ரூபா கொடுத்தாருன்னு தெரியாமல் வாங்கி வச்சுட்டு போயிடுவான். ஒரு கூட்டத்தில் பரிசாக கொடுத்தீங்கன்னு வைங்க, 5 ரூபா, இதை கொண்டே எல்லாத்தையும் காட்டுவான். எனக்கு 5 ரூபா கிடைச்சிச்சு, ஏண்டா கிடைச்சி, நான் ஓட்டப்பந்தயத்தில் 2வது வந்துட்டேன், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன், அதிக மார்க் எடுத்துட்டேன், பேச்சு போட்டியில் முதல்ல வந்தேன் சொல்கிறான். அப்போ எல்லா மனிதர்களுமே தன்னுடைய உழைப்புக்கு ஏதாவது கிடைப்பதை தான் விரும்புகிறான். மனிதனுடைய சைக்காலஜி என்ன இருக்குன்னு கேட்டால், நாம் பட்ட பாட்டுக்கு எனக்கு கூலி கிடைக்கணும், அதுதான் ஆசைப்படுறான். பிச்சையை கிடைக்கிறது அவ்வளோ விருப்பம் கிடையாது. அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், மனித குலத்துக்கு சில டெஸ்ட்டை வைக்கிறவருக்கு முடியும், நினச்சா எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கியிருக்க முடியும். ஆனால் நமக்கு பகுத்தறிவை கொடுத்து நல்லது செய்ய நினைச்சாலும் நீ செய்யலாம், கெட்டது செய்ய நினைச்சாலும் நீ செய்யலாம், தண்ணி அடிக்கிறதுக்கும் போகலாம், ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுக்கும் போகலாம், நீ தேர்ந்தெடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்து, தேர்ந்தெடுத்த பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி பரிசோ கூலியை கொடுக்குறாரு பாருங்க. அதில் தான் ஒரு இன்பம் இருக்குது. அந்த இன்பத்தை நமக்கு தருவதற்காக வேண்டி கடவுள் தேர்ந்தெடுத்து கொண்ட வழிமுறை இது. இன்னும் சொல்ல போனா, கடவுள் என்று நம்ம ஒருத்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை மிஞ்சி யாரும் கேள்வி கேட்க கூடாது என்ற அளவுல அவரை நம்பிய பிறகு அவருடைய செயல்களை விமர்சிக்க முடியாது. நம்ம எப்படி கடவுள்னு சொல்றோம், சூப்பர் பவருங்கிறோம், அவரை மிஞ்சி யாரும் இல்லைங்கிறோம், நம்மளை கேட்டுக்கிட்டு அவர் நடக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறோம். ஒரு முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு போய் நம்ம ஐடியா சொன்னோம்னா நீ சொல்லி நாங்கள் எங்கணுமாங்கிறாரு. இவர் சொல்றாரு, ஒரு பிரதமர் இருக்காரு, அவருக்கு போய் நம்ம ஒரு ஐடியா கொடுத்தோன்னு வைங்களேன், எனக்கு அறிவு சொல்ல வேண்டியோ. அப்படி ஒரு அப்ப மகன்ட்டு என்ன சொல்றான், என்னடா நான் பெத்த குட்டி நீ எனக்கு சொல்றனே இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சர்வ உலகத்தையும் படைத்து பரிபாலித்து ஆட்டி படைத்து அவ்வளவு பவர் இருப்பதாக கடவுள் நம்ம நம்புறோம். அப்படி நம்பின பிறகு நீ எப்படி அதை செய்யலாம்னு கேட்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம கடவுளை ஏற்றுக்கொண்டோம். இதை ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா கடவுளை ஏற்றுக்கிறான் போன அது விஷயம். கடவுள் நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா சரி, அவர் தான் படைச்சார், அவன் தான் வேற வழி இல்லை, வேற ஒருத்தன் படைக்க முடியாது, அவன் தான் படைச்சுட்டான், அவனுடைய ஏற்பாடை ஒத்துக்கிறத தவிர வேற வழி நமக்கு இல்லை அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது குழப்பம் வராது. ஆண்டவரை தவிர தாய் தந்தையரையோ குருவையோ பிறந்த நாட்டையோ இந்த மண்ணையோ இல்லை மெக்கா மதீனாவையோ எந்த மண்ணையும் ஒரு இஸ்லாமியர் என்பவர் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கே என்று உங்களுடைய மார்க்கம் சொல்வதை நான் படித்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் ஆவர்ணா பாலகிருஷ்ணன், செஞ்சை ஓய்வு பெற்ற அஞ்சல் ஊழியர். அதாவது
இறைவன் தான் எல்லாவற்றுக்கும், அவனை ஒருவனை தவிர யாரையும் வணங்குவதில்லை என்று நீங்கள் சொன்ன காரணத்தினாலே அன்று முகலாய சாம்ராஜ்யத்தில் தந்தையை கொன்றுவிட்டு தனையன் பதவிக்கு வருவது, சகோதரனை கொல்வது, ஆகவே ஒரு மனிதாபிமானம் இல்லாத முறையிலே அவர்கள் கொலை செய்தார்கள் என்று வரலாற்றை சொன்னால் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்களெல்லாம் இஸ்லாம் அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இருந்தவர்கள் அல்ல, அவர்களெல்லாம் உண்மையானவர்கள் அல்ல. ஆகவே அதை பற்றி நீங்கள் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர்கள் அந்த வழி வந்தவர்கள் அல்ல, நல்ல வழியை பின்பற்றியவர்கள் அல்ல என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இன்று இந்த நாட்டிலே நாம் இருவரும் சகோதரராக, நான் இந்து பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவன், நாம் இருவரும் அன்பாக பழகி கொண்டிருக்கிறோம். எதிர்பாராத விதமாக கோயமுத்தூரிலே குண்டு வெடித்து இன்று தனி நீதிமன்றத்திலே வழக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், அன்று மன்னராட்சியிலே அப்படி நடந்தது, இன்று மக்களாட்சியிலே இப்படி நடக்கிறதே, அதற்கு உங்கள் மார்க்கம் அல்லாஹ் இறைவனை தவிர யாரும் கடவுள் இல்லை என்று சொன்ன காரணத்தினாலே இந்த தாய் தந்தையரை அன்றுக்கு கொன்றார்கள், இன்றும் சகோதரர்களை கொல்லுகிறார்களே, தனி நீதிமன்றத்தில் இருக்கிறார்களே, இவர்களும் இந்த கஜினி முகமது லிஸ்டிலே சேர்க்க போகிறீர்களா? இல்லை இவர்கள் உண்மையானவர்களா, வீரர்களா, தியாகிகளா? நாளை நாம் உயிரோடு இருந்தால் சந்தித்துக் கொள்ளலாமே. நான் இன்று உங்களை திட்டினாலும் தெரியாமல் செய்து விட்டேன் என்று ஒரு 10 நாளைக்கு பிறகு உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வருமே. ஏதோ ஒருவன் எந்த முட்டாளோ அல்லது மூர்க்கனோ பைத்தியக்காரனோ மூளை பிறண்டவனோ உங்களை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டான் என்பதற்காக என்னை போன்ற அப்பையாவிகளையும் குண்டு வைத்து கொள்ள வேண்டுமா? அங்கே உள்ளவர்கள் வீரர்களா, தியாகிகளா? இதற்கு காரணம் உங்கள் மார்க்கமா? அந்த மார்க்கம் அன்று சொல்லியிருக்கிறது அல்லவா, யாரையும் வணங்க மாட்டோம், யாரையும் தெய்வம், நாங்கள் தெய்வம் என்று சொல்லுகிறோம், அதனாலே தந்தையை பார்த்து பயப்படுகிறோம், பணிந்து நடக்கிறோம். உங்களுடைய மார்க்கம் தந்தையை வெட்டினாலும் பரவாயில்லை, தெய்வம் என்று சொல்லவில்லை. ஆகவே மண்ணைத்தான் ஆதரிக்கிறோம், மண்ணையும் வணங்க மாட்டோம், யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்வது குழப்பமாக இருக்கிறது. அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். இந்த தனி நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ளவர்கள் வீரர்களா, தியாகிகளா, துரோகிகளா, உங்கள் தீன் மார்க்கத்துக்கு உட்பட்டவரா? விளக்கம் தேவையான ஒரு கேள்வி. உங்களுடைய கேள்வி அல்லது பல பேருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. உங்க உள்ளத்தில் உள்ள கேள்வி நீ கேட்கல, இது நிறைய பேருடைய உள்ளத்தில் வந்து இப்படி ஒரு கேள்வி இருக்குது. இஸ்லாம் இதெல்லாம் ஆதரிக்குதோ, முஸ்லீம்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு. இதில் 2-3 விஷயம் இருக்குது. முதலாவது, இந்த குண்டு வெடிப்பு நிகழ்ந்த உடனே முஸ்லீம்களுக்கு என்று நாட்டில் ஏராளமான இயக்கங்கள் இருக்குது. அரசியல் கட்சி இருக்குது, சமுதாய இயக்கங்கள் இருக்குது, ஜமாத்துகள் இருக்குது. யாராவது ஒரு இயக்கம், ஒரு ஜமாத்து இந்த செயலை ஆதரித்து ஒரு அறிக்கை விட்டாங்களான்னா இடல. குரான்ல இதுக்கு என்ன இருக்கு, நபி என்ன சொன்னாங்க? 2வது வர்றேன், முஸ்லீம் லீக் இதை ஆதரிச்சுச்சா? இல்லை. முஸ்லீம் லீக்கில் ஒரு 7-8 முஸ்லீம் லீக் இருக்குதா? எந்த பிரிவாவது ஆதரிச்சுச்சா? இல்லை. தேசிய லீக்கு, அதில் ஒரு 7-8 தேசிய லீக்கு, அவங்க ஆதரிச்சாங்களா? அவங்க ஆதரிக்கல. அல்லது இஸ்லாத்திலேயே வந்து பல ஜமாத்துகள், பல தப்லீக்கு, தரீக்கான், என்னமோ பல இயக்கங்கள் இருக்குது. இதில் யாரும் இவங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் சப்போர்ட் பண்ணலைங்கிற மட்டும் இல்லை, எல்லாரும் பகிரங்கமாக வெளிப்படையாக கண்டித்தார்கள். நாங்களும் கண்டித்தோம், பொது மேடைகளில் கண்டித்தோம், இது மாதிரி நடத்தப்படுகிற எல்லா கூட்டங்கள்லையும் கண்டித்தோம், நாங்கள் நடத்துகிற பத்திரிகைகளில் எல்லாம் நாங்கள் கண்டித்து எழுதினோம். அவ்வளோ கடுமையாக இது ஒரு பைத்தியக்காரர்களுடைய வேலை, இது ஒரு முஸ்லீம் செய்கிற வேலை இல்லை. இப்போ கூட என்ன பண்ணோம், பிற மத தெய்வங்களை நீங்கள் திட்டாதீர்கள்னு குரான் சொல்லுது, அதை எடுத்து நம்ம காட்டுறோம். இதை எந்த ஒரு கட்டத்திலையும் மனிதாபிமானம் உள்ள எவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னா, நபிகள் நாயகம் அவங்க காலத்தில் நிறைய போர்கள் நடந்துச்சு. சண்டை எதுக்கு நடக்கும்னா, அங்கேருந்து படை எடுத்து வருவான், ஊரை அழிக்கிறதுக்கு வருவான், மக்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி படை நடத்தி போக வேண்டிய வரும். அது தப்பு கிடையாது. எல்லா நாட்டில் உள்ள ஆட்சியாளர்களும் நாட்டை காப்பாற்ற ஆகணும். முகமது நபி ஆன்மீக தலைவரோடு ஆட்சி தலைவராகவும் இருந்தார். அவர் மத தலைவராக மட்டும் இல்லை, அவர் ஒரு நாட்டுக்கும் அதிபதியாக இருந்தார். அந்த அடிப்படையில் பல நாடுகளோட யுத்தங்கள் நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்கு நடக்கலையா? அது மாதிரி நிறைய நடந்துச்சு. அந்த யுத்தத்தை தவிர களத்தில் வரும்போது ஃபைட் பண்ணார, அதை தவிர அதே மதீனாவில், அதே அரபு நாட்டில் முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழ்ந்தாங்க. அவர்களுடைய சண்டைக்கு போகல, அவர்களுடைய உரிமையை பறிக்கல, அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சொல்லலை, அவர்களை பகைத்து கொள்ளுமாறு குரான் கூறவே இல்லை. இன்னும் சொல்ல போனா குரானுடைய வசனத்தை வாசிக்கிறேன், லா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தாதிலு. குரானுடைய டெக்ஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா,
ஒரு சமுதாயம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட அவர்களுக்கு நீதி வழங்குவதிலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டாம். நமக்கு பிடிக்காவிட்டா கூட அவன் பக்கம் நியாயம் இருந்தா அதைத்தான் பேசணுமா. நம்ம ஆளு நியாயம் பேசக்கூடாதான். ஒரு அப்துல் காதர் ராமசாமி அடிச்சுக்கிட்டாரு, நியாயம் ராமசாமி பக்கம். நான் முஸ்லீமாக இருந்தால் ராமசாமி பக்கம் நிற்கணும், நியாயத்தின் பக்கம் நிற்கணும், சாதியின் பக்கம் நிற்கக்கூடாது, சமுதாயத்தின் பக்கம் நிற்கக்கூடாது, அக்கிரமத்தின் பக்கம் நிற்கக்கூடாது. நபிகள் நாயகத்திட்ட ஒரு யூதரும் முஸ்லீமும் வர்றாங்க வழக்கு கொண்டுட்டு, நியாயம் யூதர்கிட்ட இருக்குது, அந்த முஸ்லீம்கிட்ட இல்லை. நபிகள் நாயகம் யூதருக்கு பேசினாங்களே தவிர முஸ்லீமுக்கு பேசல. நீ செஞ்சது தப்பு, அவர் பக்கம் நியாயம் இருக்குது. இதுதான் ஒரு முஸ்லீமுக்கு நபிகள் நாயகம் கற்றுத்தந்தது. அந்த போர்க்களம் நடத்தினாங்கன்னு சொன்னேன், அந்த போர்க்களங்கள்ல கூட போர்க்களத்துக்கு எந்த நெறியும் கிடையாது. உங்களுக்கு தெரியும், போருக்கு தர்மம்லாம் கிடையாதுங்க. போரில் என்ன செய்யலாம்? கொல்லலாம், சூறையாடலாம், கொள்ளையடிக்கலாம், ஒரு நாட்டு சொத்தை அள்ளிக்கிட்டு ஓடலாம். போர் நிலா தானே. போர்னா கை குலுக்கி இருக்கா போர் செய்வான்? போர்னு சொன்னால ஜெயிச்சவன் தோத்தவனை என்ன வேண்டாலும் பண்ணலாம். யானை விட்டு கலக்குனாங்க, விளைபொருளை அழிச்சாங்க. கடந்த காலத்து சங்க காலத்து இலக்கியங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதிரி நாட்டில் போய் யானை விட்டு கலக்கிறது, குடி தண்ணீர் நாசமாக்குறது, பயிர்களை அழிக்கிறது, அந்த பெண்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு ஓடுறது போகப் பொருளை நினச்சிக்கிட்டு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்த ஒரு காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் வாழ்றாரு. நாகரிகமான சமுதாயத்தில் வாழலை. அவர் சொல்றாரு, போர்க்களத்தில் வரும் பொழுது கூட பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது. சண்டைக்கு வந்தா கூட, யுத்தத்தில் கொண்டாந்து நிப்பாட்டி இருந்தா கூட பெண்களை நீங்கள் கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட சிறுவர்களை கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட மத குருமார்களை கொல்லக்கூடாது. பாதிரியார்களை சாமியார்களை கொண்டாந்தா அவங்கள கொல்லக்கூடாது. போர்க்களத்தில் கூட இப்படி ஒரு புது நெறி அப்படி வகுத்தவர் நபிகள் நாயகம். இவர்கள் கோயமுத்தூர்ல என்ன நடந்துச்சு? ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குற பெண்கள், நர்ஸுகள், பிரயாணத்தில் பஸ்ஸுக்கு ரயிலுக்கும் போனவன், டிக்கெட் எடுக்க போனவன், ஒன்றும் தெரியாத அப்பாவி, எந்த ஒரு பாவமும் அறியாதவன், அவர்களை எல்லாம் இவங்க குண்டு வச்சு கொள்றதை இஸ்லாம் ஆதரிக்குமா? முஸ்லிம் சமுதாயம் ஆதரிக்குமா? அதை ஆதரிக்கலைங்கிற காரணத்தினால தான் எங்களுக்கு பாதுகாப்பு போலீஸ்ல பாருங்க கூடவே ஆள் போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்காக வேண்டி? இதை கண்டிக்கிறதுனால அவங்க எங்களையும் கொள்ளுவாங்களாம். யாரு? எங்க சமுதாயத்தில் உள்ள இவங்கள இருந்து எங்களை காப்பாத்துறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படி கண்டிக்கிறோம். கிறுக்கன், மார்க்கத்தை அறியாதவன், அறியாமையில் இருக்கிறவங்க, மூடர்கள், கோழைகள் என்ன வேணாலும் சொல்லிக்கிறங்க. அதைத்தான் நாங்கள் இவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டு வர்றோம். அதே நேரத்தில் ஒரு உண்மையை நியாயப்படுத்துறதுக்கு சொல்லலை, ஒரு உண்மையை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் கடமைப்படுறேன். இந்த குண்டு வெடிப்பு இருக்குல்ல, அதை அரசாங்கம் நினைத்தால் தவிர்த்திருக்க முடியும். அரசாங்கம் தான் காரணம். என்ன காரணம்? பிப்ரவரியில் குண்டு வெடிக்குது. 96 பிப்ரவரியா 97 பிப்ரவரியில் குண்டு வெடிக்குது. அதுக்கு முந்தின வருஷம் நவம்பரில் ஒரு கலவரம் நடக்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி அதே கோயம்புத்தூர் ஒரு கலவரம். 98 பிப்ரவரி 97 நவம்பர். சரி, 98 பிப்ரவரியில் 2ஆம் தேதி குண்டு வெடிக்குது. 97 நவம்பர் 30ஆம் தேதி அங்க ஒரு போலீஸ்காரர் செல்வராஜுங்கிறவரை ஒரு கூட்டம் கொள்ளுது. இவங்க தான் கூட்டம், வேற கூட்டம் இல்லை, வானத்தில் இவங்க தான். இவங்களை பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணலாம், தூக்கு தண்டனை கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இவங்க இந்த 3 பேர் கொலை செஞ்சதுக்காக வேண்டி டோட்டலாக எல்லாமே ஒன்னா இறங்கி, போலீஸ்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து இறங்கி 19 முஸ்லிம்கள் அன்னைக்கு கொல்லப்படுறாங்க. 120 பேர் ஊனமாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு இப்படி இருந்திருக்காங்க, கைகால் இல்லாம. இது நடக்குது. சரி, போலீஸும் உடந்த ஒரு போலீஸ்கார கொண்டு பழிதிக்கிறங்கிற பேர்ல சம்பந்தப்பட்டவனை பழிதிக்காம என்ன செஞ்சாங்கன்னா அப்பாவே பழி வாங்கினாங்க. சம்பந்தப்பட்டவனை தேடி பிடிச்சு கொண்டா கூட யாரும் கேட்க மாட்டாங்க. போனவன் வந்தவன் 13 வயசு பாலகன் உட்பட, 13 வயசு பாலகன் உட்பட, ஒரு 45 வயசு அம்மா உட்பட, அந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சாங்க? தாக்குதலுக்கு ஆளானாங்க. அநியாயமா 1000 கோடி ரூபாய்க்கு அதிகமான சொத்துக்கள் தீ வைக்கப்பட்டு சூறையாடப்பட்டு தீ வைக்கப்பட்டுச்சு. இது நடந்துச்சு. இது நடந்ததுக்கு ஒரு நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி கவர்மெண்ட்ல வற்புறுத்தணும். நடவடிக்கை எடுத்திருந்தால், குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தால், சம்பந்தப்பட்டவர்கள் மீது இந்த அரசாங்கம் ஒழுங்கான ஒரு சிபிஐ விசாரணைக்கு போட்டிருந்தா கூட இந்த கிறுக்கணுங்களால் அப்படி ஒரு 100 பேரை தட்ட முடியாது. 10 பேர் இருந்தவன் 100 பேரை எதை வச்சு ஆகுனா? பார்த்தீங்களா, நம்மளை கொண்டுட்டாங்க, விடக்கூடாது, 19 பேர் இப்படி சொல்லி ஆள் திரட்டுறதுக்கு காரணமா இருந்தது கவர்மெண்டுடைய கையாளாகத்தனம். அதுக்கு ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து முடிச்சிருந்தாங்கன்னு சொன்னா இவங்க இப்படி ஒரு கூட்டத்தை உண்டாக்கி இருக்க முடியாது. இப்படி ஒரு காரியம் நான் நியாயம்னு சொல்லல, அதை ஒரு கட்டத்தில் ஆதரிக்க முடியாது. ஆனால்
கவர்மெண்ட் தன்னுடைய வேலையை எப்பவும் செய்யணும். இப்ப தனி நீதிமன்றம் போட்டு விசாரிக்கிறாங்கல்ல, அதுக்கு தனி நீதிமன்றம் இன்னும் போடல. அப்ப கவர்மெண்ட்ல வந்து அந்த மாதிரி 19 பேரை கொன்றது யார், சூறையாடினது யார், அது காரணகர்த்தா யாருன்னு சொல்லி ஒழுங்கா வழக்கு பதிவு செஞ்சிருந்தா இந்த காரியத்தை எவனும் ஆதரிச்சிருக்க மாட்டான். 187 பேர் இன்னைக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க தெரியுமா? அப்ப 10 பேர் தான் இருந்தாங்க. 10 பேர் இருந்தவனை 187 பேர் ஆதரவாளர் ஆக்குனது எது தெரியுமா? இந்த நிகழ்ச்சி. பத்தியா, உங்க அண்ணன் கொண்டு விட்டான்ல, உன் தம்பியை கொண்டு விட்டாங்க இல்ல, அதுக்கு நியாயம் கிடைக்கல இல்ல, உன் மாமனை கொண்டான்ல, உன் மச்சானை கொண்டான்ல, இப்படி சொல்லியே ஒரு 187 பேரை திரட்டுறது. 10 பேரா இருந்ததை 187 ஆக்குனது காரணம் என்ன? அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம், நடவடிக்கை எடுக்காதத்தனம், என்னன்னு போர் கேர்லெஸ்ஸா விட்டது. கவர்மெண்ட் நினைச்சால் 100% தடுத்திருக்க முடியும். ஒரு சின்ன விசாரணை சிபிஐ ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது இப்படி மக்களை அவன் திருப்ப முடியாது. திருப்பிட்டான். ஒரு நம்ம பக்கத்தில் பாதிப்பு இருக்குன்னு வைங்களேங்க, நம்மளை கூட தீவிரவாதி ஆக்கிப்படலாம். உங்க சைடில் ஒரு பாதிப்பு இருக்குன்னு வைங்க, உங்களை தீவிரவாதி ஈஸி ஆக்கிட முடியும். அப்ப நியாயம் வழங்காததுனால அது நடந்துச்சு. ஆனால் அது காட்டுமிராடித்தனம். அதுக்காக கூட அவன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, கவர்மெண்ட் தான் எடுக்கணும். திருடுனா கையை விட்டு நீ சொன்னா நானா வெட்ட முடியும்? கவர்மெண்ட் செய்யணும். அதான் அதில் உள்ள விஷயம். நம்ம ஆதரிக்கிறோம். அல்லாஹ்